அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். சரி, கடைசி வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது எப்படின்னு தெரியல. பிளானட் நம்ம வாழ்றது என்ன சொல்லுவோம்? கோள்கள் சொல்லுவோம். என்ன பிளானட்? பிளானட்லாம் வாழும், பூமியில வாழ்றோம். பிளானட்டரி பிரஷர் அட்ஜஸ்டட் ஹெச்டி. இது வித்தியாசமா இருக்கு. கிரக அழுத்தம் சரி செய்யப்படும். இது லேட்டஸ்டா அறிமுகப்படும். இப்பதான் 2020 ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வெளியிட்டாங்கல்ல. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல தான் இது ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க. கிரக அழுத்தம் சரி செய்யப்பட்ட ஹெச்டி. அது நான் கிரக சார் ஏற்கனவே ஒரு மூணு பார்த்துமா இது வரைக்கும். ஹெச்டிஐ ஒண்ணு பார்த்தோமா? ஹெச்டிஐனா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஐஹெச்டிஐன்னு பார்த்தோமா? ஐஹெச்டிஐனா இன்இக்வாலிட்டி, அந்த சராசரி எடுக்கு தப்புன்னு சொல்லிட்டு ஐஹெச்டிஐ பார்த்தோமா? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன். இப்போ ஒரு ஹெச்டிஐ பாரு, பிஹெச்டி. மூணும் ஒண்ணுதான்பா. பிஹெச்டி. அப்போ ஹெச்டிஐன்னு ஒண்ணு இருக்கு. இது மூணு இப்ப இருக்குப்பா. இப்போ 6 வெளியீடு. இந்த மூணு தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹெச்டிஐ, ஐஹெச்டிஐ, பிஹெச்டி. ஐஹெச்டிஐன்றது மெயினானது. இதுல இந்த சராசரியால பிரச்சனை, உண்மையான மனிதவள மேம்பாடு கண்டுபிடிக்கிறதால தான் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி ஐஹெச்டிஐ போடுறாங்க. அதே மாதிரி நம்ம பிஹெச்டி ஒரு உதாரணம் சொல்ற பாரு. இப்போ மத்தவங்களை அழிச்சு வாழ்ற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா? மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணி அதன் மூலமா நம்ம வாழ்றத சொல்லுவோம். மத்தவங்களை கெடுத்து மேல ஒரு வாழ்க்கை, அதால பெரிய ஆள் நான் பயங்கர பணக்காரன் அப்படின்னு சொல்லி இது ஒரு உண்மையான வாழ்க்கையா? அது நல்லது கிடையாது. மத்தவனை அழிச்சு மத்தவனை கஷ்டப்படுத்தி மேல வர வாழ்க்கையே கிடையாது. அதே மாதிரிதான் எங்க நாட்டுல ஹெச்டிஐ சூப்பரா இருக்கு, ஹெச்டிஐ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஹெச்டிஐ எப்படி தெரியுமா? நம்ம வாழ்ற பிளானட் இருக்குல்ல, அந்த பிளானட்டுக்கு கெடுதல் பண்ணி அந்த பிளானட்னா என்னது? கிரகம் சொல்லலாம், கோள்கள் சொல்லலாம். கிரக அழுத்தம்னா நீ வாழ்ற பிளானட்ஸுக்கு தீங்கு பண்ணிருப்ப. என்ன தீங்கு பண்ணனா, இப்ப கார்பன் டை ஆக்சைடு நிறைய விடுதுப்பா. ஒரு என்விரான்மெண்ட்டுக்காக இந்த ஹெச்டிஐ பிஹெச்டி என்விரான்மெண்டல் இஷ்யூக்காக வந்தது. ஒரு நாட்டுல ஹெச்டிஐ வந்திருக்கும். அது உண்மையான ஹெச்டி. அந்த ஹெச்டிஐ எப்படிப்பட்ட அமெரிக்காவோட ஹெச்டிஐ நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் அமெரிக்காக்காரன் என்ன பண்ண, எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடு பாருங்க. படிச்சிருக்க போது புரியுதா பாருங்க. மனித வளர்ச்சியின் அளவானது தனிநபரின் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு மற்றும் பூமியில் உள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தல் ஆகியவை கிரகத்தின் மீது பிளானட் ஏற்படுத்தும் அழுத்தத்தினை சரி செய்து பிஹெச்டியை கணக்கிடப்படுது. புரியலன்னா நான் சொல்றேன் கதை நான் போச்சு. அதாவது ஒரு நாட்டுக்கு ஹெச்டிஐ வருதுப்பா. இப்ப நார்வே நார்வே ஹெச்டிஐல ஃபர்ஸ்ட் கூட வரும். சுவிட்சர்லாந்து ஹெச்டிஐல ஃபர்ஸ்ட் வரும். அவங்க பெருமையா இல்ல, நாங்க ஹெச்டிஐல ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். டேய், ஹெச்டிஐல ஃபர்ஸ்ட் வந்த உங்க நாட்டுல நிறைய கார்பன் டை ஆக்சைடு நிறைய பூமிக்கு பூமினா பாவம். பூமிக்கு உன் நாட்டுக்கு சொல்லாது, பூமிக்கு கெடுதல் பண்ற. நீ பூமியில இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் மூதாதையர்களுக்கு விட்டுட்டு போ. எல்லாத்தையும் நீயே எடுத்து சாப்பிடு. பூமி கடியில எல்லாம் நோண்டி 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 நீயே சாப்பிட்டு போயிடுற. நீ அப்படி எல்லாம் பண்ணி நான் ஹெச்டிஐல ரெண்டாவது வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறியே, அது தப்பு. அப்ப உன்னுடைய ஹெச்டிஐ உண்மையான ஹெச்டிஐ இல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணு. ஏன்னா நீ நீ வாழ்ற பிளானட்டுக்கு பெரித கெடுதல் பண்ணி அதன் மூலமா நீ ஹெச்டிஐல ஃபர்ஸ்ட் மார்க் தட்டிக்கிறியே, அது தப்பு அப்படின்னு சொல்லி அதை சரி பண்றாங்க. அதை சரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்றாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஹெச்டிஐ புது ஹெச்டிஐ கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஹெச்டிஐ நீ வாழ்ற கோள்களுக்கு நீ என்ன கெடுதல்? ரெண்டு கெடுதல் தான் பண்ணு. ஒண்ணு கார்பன், ரெண்டு தான் சொல்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு உமிழ்றது, ரெண்டாவது பூமியில் உள்ள நிறைய பூமிக்கு அடியில இயற்கை வளங்களா இருக்கு, அதெல்லாம் நோண்டி 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 யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சமா வச்சு மூதாதையருக்கு விட்டுட்டு போகணும். அதான் எஸ்டிஜி குறிக்கோள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பின்னாடி சொல்றேன். இது மாதிரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஹெச்டிஐ கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் மெயின்ஸ்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். கிரக அழுத்தம் சரி செய்யப்பட்ட ஹெச்டிஐ நோக்கங்கள், அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் பெருசா போகும். இப்போதைக்கு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தா போதும். சரிப்பா, முக்கியமானது அப்ப முடிஞ்சுதா? மொத்தம் 8 இருக்கு. ஆனா இந்த 8ல இப்ப எதை எடுத்துட்டாங்க? 6 தான் இருக்கு. 2 மெர்ஜி பண்ணிட்டாங்க. எது மெர்ஜி பண்ணிட்டாங்க? ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸையும் ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷரையும் ஒன்னா சேர்த்துதான் ஜிடிஐ ஆயிடுச்சு. ஹெச்பிஏ தான் மல்டி டைமென்ஷன் பவர் இது சொல்லிச்சு. சரி, இது ரொம்ப ரொம்ப அடுத்து வரும்போது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு குழப்பம். இப்ப லேட்டஸ்ட் ஹெச்டிஐ இதுல என்ன குழப்பம் தெரியுமா? ரிப்போர்ட் வெளியிடும் போது அந்த ரிப்போர்ட்டுக்கு மேல என்னது சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஹெச்டிஐ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி 2021-22 சொன்ன உடனே நீங்க அது 2021-22 வருஷத்துடைய டேட்டா வச்சு கிடையாது. அந்த வெளியிடுற வருஷம் 2021-22 ஹெச்டிஆர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2022-23-24 ஹெச்டிஐ ரிப்போர்ட், அதுதானே கொடுத்துருக்க பாருங்க. ஹெச்டிஆர் வார்த்தையை பாருங்கப்பா. ஆர் ரிப்போர்ட்.
ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2020. அந்த புக்கோட மேல நீங்க நெட்ல போய் போட்டு பாருங்க. அந்த படமே போட்டுப்போம். ஹெச்டிஆர் ரிப்போர்ட் 2021-22 ஹெச்டிஆர் ரிப்போர்ட். இதுல என்ன ஏன் சார் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கு? நான் சில நேரத்தில் டிஎன்பிசில கொஸ்டின் எடுக்கும் போது லேட்டஸ்ட் கேட்காம பழசு கேட்டு தொலைக்கிறாங்க. அது இல்லாம நம்ம பாடம் கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். தெளிவா இருக்கலாம். நம்ம குழப்பமே தேவையில்ல. ஏதாவது புக்ல நிறைய மாதிரி தப்பு தப்பா கொடுத்துருக்கேன். அதை தெளிவு பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப தெளிவா புரிஞ்சுங்க. அப்ப ஹெச்டிஆர் ரிப்போர்ட் 2 ரிப்போர்ட்டை நான் கம்பேர் பண்ண போறேன். நீங்க சப்போஸ் இதை படிக்க முடியலன்னா கூட இந்த 21, 22 படிக்கலாம் கூட 23, 24 கண்டிப்பா படிச்சிடும். கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி. இப்ப ஹெச்டிஆர் வெளியிட்ட நாள் என்னைக்கு வெளியிட்டாங்க தெரியுமா? இந்த 21, 22ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட் அந்த ஆண்டுக்கான சொல்லக்கூடாது. 2021, 22 ஹெச்டிஆர் எப்ப வெளியிட்டாங்கன்னா 8 அந்த பப்ளிஷிங் புக் இருக்கு. அந்த புக்ல போட்ட தேதி பேப்பர்ல நியூஸ் வந்து 8/9/2002 அன்னைக்கு தான் வெளியிட்டாங்க. இந்த ஹெச்டிஆர் எப்போ வெளியிட்டாங்கன்னா 13/3/2024 வெளியிட்டாங்க. இது எந்த வருடத்துக்கு குறிக்குங்க? ரொம்ப முக்கியமான இது 2021ஆம் வருஷனுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி நல்லா புரிஞ்சு. இது ரொம்ப குழப்பம். 2021, 21ஆம் வருஷனுடைய புள்ளி விவரங்களை யூஸ் பண்ணி தான் 2021, 22ல ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதே மாதிரி இது 2022 புள்ளி விவரங்களை யூஸ் பண்ணி தான் 2023, 24 வெளியிடுறாங்க. புரியுதா? தெளிவா இருக்கு. அப்ப இப்படி சொல்லக்கூடாதா சார்? 2021, 21 ஹெச்டிஆர் சொல்ல தேவையில்ல. 2021 ஹெச்டிஐ 2022 ஹெச்டிஐ சொல்லலாம். தப்பே கிடையாது. தப்பு கிடையாது. அது ஆனா இந்த தேதி எக்ஸாம்ல எது கேட்பான்னு தெரியாது. 2021 இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு, 2022 எத்தனையாவது இருக்கு, இப்படி கேட்டாலும் கேட்கலாம். இல்ல இந்த ரிப்போர்ட்டோட தேதி இருக்குல்ல, இதை வச்சு கேட்டு கேட்கலாம். நீங்க எதுக்கும் தயாரா போ. சரிப்பா, ரிப்போர்ட் பாருங்க. எப்பவுமே ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் மேல ஒரு தீம் மாதிரி கொடுத்துருப்போம். ஒரு வேர்டிங்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அப்ப நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வச்சு சொன்னா 2 இருக்குல்ல, குழப்பம். நான் இதை வச்சு சொல்றேன். 2021 சொல்றேன், இது 2022 சொல்றேன். 2021 ஹெச்டிஐயோடைய ஹெச்டிஆர் உடைய தீம் என்ன தெரியுமா? இது தமிழ்ல சொல்லும் போது இங்கிலீஷ்ல மனப்பாடம் பண்ணி. ஏன்னா ஒரு எல்லா வருஷமும் தீம் இருக்கும். கொடுத்துட்டு எக்ஸாம்ல கேட்பான் 2022 ஹெச்டிஐயோட தீம் என்ன அப்படின்னு. ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் கொடுப்பான். நான் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இன்னும் தேவைன்னா ஒரு 4 ஆப்ஷன் கிடைக்குது. அன்சர்டன் டைம், அன்செட்டில் லைஃப்ஸ், ஷேப்பிங் அவர் ஃபியூச்சர் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மிங் வேர்ல்டு. இதுதான் 2021 ஹெச்டிஐயோட தீம். அதே மாதிரி 2022 ஹெச்டியோட தீம் என்ன? அதோடைய ஸ்லோகன் மாதிரி சொல்லுவோம். பிரேக்கிங் தி கிரிட்லாக், ரீஇமேஜிங் கோஆபரேஷன் இன் ஏ போலரைஸ்டு வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி மொத்த நாடுகள் எத்தனை நாட்டுக்கு ஹெச்டிஐ இது மாத்தினே இருப்போம். வருஷம் மாறும். சில நாடுகள் டேட்டா கிடைக்காது, சில நாளைக்கு வருஷம் கிடைக்கும், எடுப்பான் சேர்ப்பான். அப்படி பார்க்கும்போது 2021க்கு 191 நாடுகளுக்கு ஹெச்டிஐ வெளியிட்டாங்க. 2022ல 193 நாடுகளுக்கு, ஒரு 2 நாடு எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு, ஹெச்டிஐ வெளியிட்டாங்க. இதெல்லாம் ஃபேக்ட் தான், மனப்பாடம் பண்ணிக்கோ. இதுல முதல் 5 நாடுகள் 2021ல ஹெச்டிஐல ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ் யார் திரும்ப வருது? ஈஸியா வேகமா சொல்லிட்டு புரிஞ்சுப்பீங்களா? சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, ஹாங்காங், ஆஸ்திரேலியா. இது எந்த வருஷம்? 2021. அது அவங்க எடுத்த பாயிண்ட் பாத்தியா? மேக்சிமம் பாயிண்ட் எவ்வளவு? மேக்சிமம் பாயிண்ட் 1, கம்மி மார்க் 0. பாருங்களா எவ்வளவு கிட்ட வந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்து. நம்மளும் சுவிட்சர்லாந்து மாதிரி எப்போ வரும்னு தெரியல. 0.962 வந்துட்டாங்கப்பா. நார்வே ஒரே மார்க் எடுத்து கீழே 2ஆவது போயிட்டாங்க. ஐஸ்லாந்து இன்னும் 59 கம்மி 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 கம்மியா எடுக்கிற மார்க் கம்மி கம்மியா எடுக்கும்போது ரேங்க் கீழே போயிடும். இதை மனப்பாடம் பண்றதை விட இதை மனப்பாடம் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ். சுவிட்சர்லாந்து இப்ப பாருங்க 0. இன்னும் ஒரு பாயிண்டே எடுத்துட்டாங்க. கிட்ட போய் நேரம் இதுக்கு கம்பேர் பண்ணுங்க. அப்பவும் சுவிட்சர்லாந்து தான், இப்பவும் நார்வே தான், இப்பவும் ஐஸ்லாந்து தான், இப்பவும் ஹாங்காங் தான். ஆஸ்திரேலியாவுக்கு பேர் டென்மார்க் வந்துச்சு. ஆஸ்திரேலியா கீழே போயிடுச்சு, டென்மார்க் 5வது இடத்துல வந்துச்சு. இது முதல் 5 நாடுகள். முதல் 5 நாடுகள் பார்த்த மாதிரி கடைசி 3 நாடுகள் பாருங்க. மொத்தம் இது எத்தனை நாடுகள்? 191 நாடுகள். இது 193 நாடுகள். அப்ப லாஸ்ட் 191 இருந்து பார்க்கலாமா? 191வது நாடு தெற்கு சூடான் நம்ம லாஸ்ட் போன வருஷம். ஷாட் 190. நைஜர் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப அநியாயம். 1 தான் அதிகமா இருக்கு. 0 கிட்ட வராங்க பாரு. 0.385, 0. அப்போ 0க்கு கீழே இருந்து வராங்க. அதே மாதிரி இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை நாடுகள்? 193. அந்த 193வது நாடு தெரியுமா? லாஸ்ட் சோமாலியா தான் கிடையாது. அதோட பாயிண்ட் பத்தியா? 0.380. அதுக்கப்புறம் தெற்கு சூடான் கொஞ்சம் ரேங்க் மார்க் எடுக்க ரேங்க் மேல வரும். 192வது ரேங்க். மத்திய ஆப்பிரிக்க குடியரசு 0.387. இந்தியா எத்தியாவது பாட்டு. மொத்தம் 192 நாடுகளை 193 நாள்ல இந்தியா எத்தியாதுன்னா 134 போன வருஷம். அப்ப போன வருஷம் இந்த வருஷம் ஒரு ரேங்க் வந்துச்சா ஏறிச்சா?
போன தடவை இந்த வருஷம் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்பான்பா. சென்ற ஆண்டை விட இந்தியா ஒரு படி முன்னாடி வந்திருக்கு. போன தடவை 135வது ரேங்க்ல இருந்து இப்ப 130 ரேங்க் இருந்து மேல போக போதுன்னு சில பேர் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 135 அதிகம், 134 கம்மி இல்ல. நான் சொல்ற ரேங்க்னா கம்மியா இருந்தாதான் அதிகம், மேல போயிருக்கு. 135 ரேங்க்ல இருந்து ஒரு ரேங்க் மேல போய் 134 ரேங்க். பாயிண்ட் பாருங்க, போன தடவை எடுத்தது 0.633, ஆனா இந்த தடவை எடுத்தது 0.644 எடுத்தது. வேர்ல்டோட மனிதவள மேம்பாடு எவ்வளவு தெரியுமா? உலகத்தோட மனிதெல்லாம் கூற்று காரணத்துக்குலாம் யூஸ் ஆகும்பா. உலகத்தோட வேர்ல்டு லெவல்ல உலகத்துல எல்லா நாட்டுக்கும் போட்டு ஆவரேஜ் போட்டா மனிதவள மேம்பாடு 0.732 இருக்கு. ஆனா இது சார் இப்போ வந்து 0.7. இந்தியா ஓரளவு கிட்ட இருக்குல்ல. உலகத்துடைய ஆவரேஜ் 7னா இவங்க 6 இருக்காங்க. பரவாயில்ல, உலகத்துடைய மதிப்புக்கு கிட்டதான் இந்தியா இருக்கு. இந்தியா எந்த கேட்டர்ல வருது? போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி மீடியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரில தான் வருது. அண்டை நாடுகளை பத்தி தெரியும். ஏன்னா வரிசைப்படுத்துகள் கூட கேட்டுருவோம். அதுதான் அண்டை நாடுகள் கொடுத்துருக்காங்க. அண்டை நாடுகள்ல கூட நம்மளுக்கு மேல யாரு இருக்காங்க, நம்மளுக்கு கீழே யாரு இருக்கு, நம்ம எவ்வளவு ரேங்க்ல இருக்கோம், நம்ம எத்தனை ரேங்க் 135. நம்மளுக்கு மேல இருக்கவங்க பாருங்க, ஸ்ரீலங்கா, சீனா, பங்களாதேஷ், பூட்டான். ஐயோ, பங்களாதேஷ்ல நமக்கு மேல இருக்காம்பா. இந்த 4 நாடுகள் நம்மளுடைய அண்டை நாடுகள் மட்டும் நம்மளுக்கு மேல இருக்காங்க. ஸ்ரீலங்கா, பூட்டான், 4 நாடுகள் நம்மளுக்கு மேல இருக்காங்க. நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களையும் பார்க்கணும். சரி, ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. பாகிஸ்தான், மியான்மர் நம்மளோட நம்ம ரேங்கை விட ரொம்ப கீழே போயிட்டாங்க. பாகிஸ்தான், மியான்மர், ஆப்கானிஸ்தான் நம்மளுக்கு கீழே போயிருக்காங்க. நம்மளுக்கு மேல இருக்க ஒரு 4 நாடு நம்மளுக்கு, அதுவும் முக்கியமா அண்டை நாடுகள்ல பார்த்தா நல்லா இருக்கும். சரி, இந்த ஹெச்டிஆர் கண்டுபிடிக்க இப்ப எத்தனை இருக்கு? இப்ப 2021, 22, 23, 24 சொன்ன இதுல எத்தனை இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க? 6 சொன்னல, லேட்டஸ்ட் 6. அந்த 6 சொல்லட்டுமா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மெயின் இண்டெக்ஸ் இதான்பா. இதோட சப் இண்டெக்ஸ் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹெச்டிஐ, ஐஹெச்டிஐ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்தி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஹெச்டிஐ, அப்புறம் ஐஹெச்டிஐ, அப்புறம் பிஹெச்டிஐ. பிஹெச்னா பிளானிட்டரி ப்ரெஷர் அட்ஜஸ்டட் ஹெச்டிஐ, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹெச்டிஐ. அப்புறம் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷன். 3 மாத்தி போட்டுருக்கோம். இது 3 அப்படியே செட்டா கொடுத்துருக்கேன். 3 அப்பதான் ஹெச்டிஐ, ஐஹெச்டிஐ, பிஹெச்டிஐ. இதுல ரேங்க் சார், இதுல கூட இன்னொன்னு ஒரு ரேங்க் இருக்குமானா அதுதான் கொடுத்துருக்கேன். நீங்க இது படிக்கலாலும் பரவாயில்லப்பா. இந்த வருஷம் மட்டும் தயவுசெய்து கம்பேரிட்டிவ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுத்துட்டா ஒன்னா இருக்கும், அதனால எடுத்துட்டேன். இதை மட்டும் பார்த்து. இப்போ இந்தியா ஹெச்டிஐல எத்தனையா ரேங்க்? 134 ரேங்க். எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு? 0.644. இன்இக்வாலிட்டி பண்ணா கவனிங்கள பாத்தீங்களா? இன்இக்வாலிட்டி பண்ணா, இன்இக்வாலிட்டி என்னப்பா? இது சமமின்மை இருக்குல்ல, அந்த ஆவரேஜ். இந்தியா ரேங்க் பின்னாடி போயிச்சா முன்னாடி போயிச்சா? எல்லா நாட்டுக்குமே மெயின் இண்டெக்ஸ் விட, ஹெச்டிஐ விட ஐஹெச்டி கீழே தாம போயிடும். இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாருங்க, நம்ம இதுல 134 ரேங்க் இருந்தோம், 0.64 இருந்தது. இந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது மார்க் குறைஞ்சி போச்சு பாருங்க, 0.444. ரேங்க்ல கீழே போயிட்டோம், ஒரு 6 ரேங்க் கீழே போயிட்டோம், 140 போயிட்டோம். பிளானட்டரி ப்ரெஷர் பாருங்களேன். இப்ப நம்ம பூமிக்கு கெடுதல் பண்றோமா இல்லையானா அதுலயும் பாருங்க, 0. மார்க் முன்னாடி மெயின் மார்க் 0.64. பூமிக்கு கெடுதல் பண்றதால என்னாச்சு? நம்ம இந்தியாலையும் கெடுதல் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உமிழ்வு எல்லாம் அதிகமா இருக்கு. அதோட இந்தியா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு எல்லாம் யூஎன்டிபி ரிப்போர்ட்ல இருக்கு, அதெல்லாம் கொடுக்கல. 0.629 ரேங்க் வந்து 141 ரேங்க்ல போயிட்டோம். ரொம்ப பின்னாடி போறாங்க, ஏன்னா இதெல்லாம் கெடுதல் பண்றோம். ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 0.852. குரூப் 5 குரூப் சொன்னல, அதுல நம்ம குரூப் 5ல இருக்கும்பா. 5 குரூப்பா பிரிச்சதுல ரொம்ப சமமின்மை அதிகமா இருக்கு, 5வது குரூப்ல இருக்கு. அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல ரேங்க் வந்து 108வது ரேங்க்ல போயிட்டுமா. இதுக்கு வந்து 108வது ரேங்க்ல எடுத்த மார்க் கொடுத்துருக்கும். அதே மாதிரி மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி, பல்பரிமாண வறுமையில நம்மளுக்கு ஒரு எவ்வளவு பாயிண்ட், பல்பரிமாணத்துக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் 0.069. எவ்வளவு இந்தியாவோட பல்பரிமாண வறுமை எவ்வளவு? 16.4%. இது கண்டிப்பா யூஸ் ஆகும். இது அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவைன்னா இந்தியாவில இப்ப ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல இப்ப இந்த 6 இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் கூட புதுசா ஏதாவது வெளியிடலாம், இதுல ஏதாவது தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறது 6 தெரிஞ்சுங்க. அடுத்து இந்தியா பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஹெச்டிஐ இண்டிகேட்டர். இதுனா 4 புரியுதா? 3 டைமென்ஷன் சொன்னல, அதுல 4 இண்டிகேட்டர் சொன்னல. அதுல வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படியே ஒரு இண்டெக்ஸா, எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் மீன் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர், சாரி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு இண்டிகேட்டரா என்ன கொடுத்துருக்கேன்? இந்தியா பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஹெச்டிஐ இண்டிகேட்டர். இது கண்டிப்பா யூஸ் ஆகுமா? கேள்விகள் கண்டிப்பா வரும். ஜிஎன்ஐ பர் கேபிட்டா ஒரு இண்டிகேட்டர். இது வந்து சுகாதாரம், இது கல்வி, இது வாழ்க்கை தரம், அப்படித்தானே சொல்லுவோம். டைமென்ஷன், சுகாதாரம்ன்ற ஒரு டைமென்ஷன், கல்வின்ற ஒரு டைமென்ஷன், வாழ்க்கை தரம்ன்ற ஒரு டைமென்ஷன். இதுல பாருங்க, இது போன வருஷம் இது கூட படிக்க தேவையில்லை. இந்த மட்டும் கொஞ்சம் படிச்சிருங்க. 2023 ஹெச்டிஆர்ல இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இது எங்கேயாவது யூஸ் ஆகும்பா? கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்பான்.
இந்தியாவுல சராசரி மனுஷன் எவ்வளவு உயிர் வாழ்றான்? 67 வயசு தான்பா. 67 புள்ளி விட்டுருங்க, 67 வயசு. அப்ப இந்தியாவில ஒரு மனுஷன் சராசரியா எவ்வளவு நாள் உயிர் வாழ்றான்? 67 வயசு தான் உயிர் வாழ்றான். மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் பத்திலாம் அநியாயமா இருக்கு. இல்ல எக்ஸ்பர்டர் ஆஃப் இயர் ஸ்கூலிங், இது எக்ஸ்பர்ட் ஆஃப் இயர் ஆஃப் ஸ்கூலிங் என்ன சொன்னேன் சொல்லுங்கயா? எக்ஸ்பர்டர் ஆஃப் இயர் ஆஃப் ஸ்கூலிங் என்ன? 25 வயசுக்கு கீழே ஸ்கூல் போறாங்களா, அவங்க ஆவரேஜா ஸ்கூல் படிக்கிறது 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறான். 12.6 தான் எக்ஸ்பர்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங். மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் 25 வயதுக்கு மேல போறவங்க எவ்வளோ? 6.6 வயசு, 6வது படிக்கிற 6 வருஷம் தான் ஸ்கூல் போற மாதிரி, 6 வருஷம் தான் படிக்கிற மாதிரி. அப்ப எக்ஸ்பர்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் இந்தியாவோட மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் இவ்வளவு இருக்கு. இந்தியாவோட ஜிஎன்ஐ பர் கேபிட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. யுஎன்டிபி ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து ஜிஎன்ஐ பேஸ் பண்ணி டாலர் எவ்வளவு டாலர்ல $6,951 பா. இது தெரிஞ்சுக்கலாம், எங்க எக்கனாமிக்ஸ் யூஸ் ஆகும். அப்ப இப்ப இது வரைக்கும் பார்த்தது என்னப்பா? உலகம் HDI வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்தியா அது பார்க்கலாமா? இந்தியா அது ஒண்ணும் பேசல. தமிழ்நாடு இந்தியால ரொம்ப டேட்டாஸ் கிடையாதுப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்தியா. உலகத்துல மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியேறது யார் சொன்னீங்க? யுஎன்டிபி சொன்னீங்க. இந்தியால யார் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியேறது? இந்தியாவுடைய இந்தியான்றது இந்தியாவில இருக்கிற மாநிலங்கள், இந்தியாவில இருக்கிற மாநிலங்களோட மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியேறது திட்டக்குழு தான், பிளானிங் கமிஷன். சரி, அதுக்கு முன்னாடி இந்தியாவில இதோட ஹிஸ்டரி பாருங்க. இந்தியாவில ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய மனிதவள மேம்பாட்டை பத்தி இவ்வளவு இந்தியாவோட மனிதவள மேம்பாட்டை ஆராய்ச்சி பண்ணது யார் தெரியுமா? இதுவும் ஒரு யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் பண்ணி UNFPA ஒரு அமைப்பு. இதுவும் ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு அமைப்பு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம வருஷத்தை பாருங்க, 97 ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு அமைப்பு தான் மக்கள் தொகை ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு புக் ஒண்ணு எழுதினாங்க. அந்த புக்கோட பேர் என்ன தெரியுமா? இந்தியாவின் மனிதவள மேம்பாடு குறித்த புத்தகத்தை ஒண்ணு வெளியிட்டாங்க. அதாவது யார் இந்தியாவில புலியார் சுழி, அதாவது மனிதவள மேம்பாட்டுக்காக புலியார் சுழி போட்டது யாருன்னா இந்த UNFPA தான். அந்த புக் இதெல்லாம் ஃபேக்ட் மாதிரி தான் ஏதாவது கேட்போம். UNFPA மனிதவள மேம்பாட்டுக்காக வெளியிட்ட புக்கோட பேர் என்னன்னா இந்தியா டுவர்ட்ஸ் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒரு புக்கோட எழுதுனா. எது சம்பந்தமா? மனிதவள மேம்பாடு சம்பந்தம். அதுல இந்தியாவின் 15 மாநிலங்களுக்கான HDIகள், இந்தியாவில நிறைய மாநிலங்கள் இருந்திருக்கும் அப்போ. ஆனா இவங்க என்ன பண்ண, எந்த வருஷம் 97 பாஞ்சு மாநிலம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த புக்ல 15 மாநிலத்துக்கு மட்டும் ஏதோ ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா HDI கண்டுபிடிக்கிற சாதாரண விஷயம், நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும். 15 மாநிலத்தோட HDI மட்டும் வெளியிட்டாங்க. வெளியிட்டது அந்த புக் இதெல்லாம் ரிப்போர்ட் கிடையாது, நல்லா புரியும், ஒரு புத்தகம். நீங்க உடனே ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் நினைச்சுக்காதீங்க, இது ஒரு புக்கு, சாதாரண ஒரு அமைப்பு வெளியிடு. அதுல கேரளா தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. அந்த காலத்திலேயே பாரு, அந்த UNFPA ரிப்போர்ட்ல புத்தகத்துல கேரளாவுக்கு தான் அந்த 15 மாநிலத்துல கேரளா ஃபர்ஸ்ட் வந்து. இப்ப இருக்க மாதிரியே பீகார் கடைசி இடத்துல, தமிழ்நாடு 4வது இடத்துல. கேட்டாலும் கேட்பாங்க. ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதி வெளியிட்ட மனிதவள மேம்பாட்டு சம்பந்தமான புத்தகத்தில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் வந்தது, எந்த மாநிலம் லாஸ்ட், தமிழ்நாடு எடுத்து. அதுக்கு இன்னும் இண்டிகேட்டர், மறுபடியும் இண்டிகேட்டர் கடைசி வரைக்கும் கூடாது. மறுபடியும் அதேதான், கல்வி, சுகாதாரம், தல வருமானம். அதான் பாத்திய மாத்தி வாழ்க்கை தரம்னா என்ன? வாழ்க்கை தரம் எதிர்பார்க்கும் ஆயுள் தான் சுகாதாரம் தான், மாநில தல வருமானம். இந்த 3 அளவீடுகளை வச்சுதான் இந்த ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வெளியிட்டார். இதுக்கப்புறம் இது எப்ப இருந்தது? 97. அதே 97 என்ன ஆச்சுன்னா இந்தியாவின் HDI பற்றி ஆய்வு செய்து புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். யாரு? இந்த மகவப்புல் சார். அவர் தான் பாகிஸ்தான்காரனா? ஆமா, பாகிஸ்தான்கார் தான். இவரும் ஒரு புத்தகம் வெளியிடுறார், இந்தியாவோட HDI பத்தி ஒரு புக் ஒன்று. அதே 97 தானப்பா? ஆமா, இது ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அதே வருஷம் இவர் ஒருத்தர் போட்டி போட்டு இந்தியாவோட HDI ஆராய்ச்சி பண்றாங்கப்பா, ஒரு புக் வெளியிடுறாரு. அந்த புக்கோட பேர் கண்டிப்பா கேட்பான், ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் சவுத் ஏஷியா. அப்பா அதுல இந்தியா மட்டும் இல்ல, அவரு இந்தியான்னு சொல்றேன், ஆனா அந்த புக்கோட பேர்ல பார்க்கும்போது சவுத் ஏசியா ஃபுல்லா, தெற்காசிய நாடுகளுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடை பத்தி சொல்லும் போது இந்தியாவை பத்தி இருக்குமா இருக்காதா? அதில் இவர் என்ன பண்ண, இந்தியாவில் 15 அப்ப 5 மாநிலம் தான் இருந்தது, ஒருவேளை கரெக்டா தெரியலப்பா. இந்தியாவின் 15 மாநிலங்களுக்கான HDI தான் அதுலயும் இருந்து. அதுல அந்த இவரு வகுப்புள்ள கூடிய ஆராய்ச்சி பிரகாரம் பார்க்கும்போது கேரளா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, மத்திய பிரதேசம் லாஸ்ட் வந்திருக்கு, தமிழ்நாடு 8வது இடத்துல வந்திருக்கு. இதுக்கு என்னென்ன அளவீடுகள் யூஸ் பண்ணிருக்காரு இந்த மகப்புலன்னா? வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதேதான், மாநில தலைவர், வார்த்தையை மாத்தி கொடுக்குறாங்க. கல்வி சிம்பிளா சொன்னா எழுத்தறிவுனா கல்விப்பா, வாழ்நாள் எதிர்ப்பு சுகாதாரம், மாநில தலைவர் வாழ்க்கை தரம், அவ்வளவுதான். இது 3த்தையும் யூஸ் பண்ணிருக்காரு மகவுக்குள்ள. இதெல்லாம் ஃபேக்ட் மாதிரி படிச்சுங்க, அவ்வளவுதான். ஒரு இந்தியாவுடைய மனிதவள மேம்பாடு ஹிஸ்டரி தெரிஞ்சாவனால எப்ப ஃபர்ஸ்ட் படம் 97.
அடுத்து இது புக்ல இருக்குப்பா. இது ரெண்டும் புக்ல இருக்காருன்னு கேட்காது. இது ரெண்டும் புத்தகத்துல கிடையாது. இது ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை ஸ்கூல் புக்ல கிடையாது. இது ஃபேக்ட் மாதிரி. இது வந்து புத்தகத்துல அப்படியே 11th புக்ல கொடுத்துருக்கான். டாக்டர் விஸ்வஜித் புகான்னு ஒரு பொருள் எந்த வருஷம் கொடுக்கல, நெட்ல போட்டாலும் கிடைக்கல. எந்த வருஷம் இதை பண்ணாரு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா தெரியல. ஆனா ஸ்கூல் புக்ல இருந்தாலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விஸ்வஜித் புகான்னு என்ன பண்ணாரு, HDI கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புதுசா நம்ம இவர் ஒரு எக்கனாமிஸ்ட். இவர் HDIக்கு 3 பரிணாமங்கள் இருந்ததுல. 3 பரிணாமங்கள்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு, கல்வி, தல வருமானம். இதான 3 HDIக்கு ஓல்டு. இதுக்கு கூடுதலா இவர் என்ன பண்ணாரு, ஒரு 3 பரிணாமங்களை கூட சேர்க்கிறாரு. ஏற்கனவே 3 டைமென்ஷன், வாழ்க்கை, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், பர் கேபிட்டா இருக்கான். இவர் கூடுதலா என்ன பண்றாரு, 3 பரிணாமங்களை கூடுதலா சேர்க்கிறாருப்பா. ஒண்ணு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி எராடிகேஷன். அர்பனைசேஷன், நகர்மயமாகிறது. சேர்த்து மொத்தம் 6 அளவீடுகளை கொண்டு ஏற்கனவே 3 பரிணாமங்கள். இப்போ என்ன பண்ற இவர் ஒரு இன்னொரு 3 பரிணாமங்கள் சொல்றதை விட 3 பரிணாமங்கள் கூடுதலா 3 பரிணாமங்கள் மொத்தமா சேர்த்தா 6 அளவீடுகளை இதை யூஸ் பண்ணி, இந்த 6 அளவீடுகளை யூஸ் பண்ணி தனது 4 HDI குறியீடுகளை உருவாக்கிறார். அப்ப கண்டிப்பா கேட்பாம்பா, இவர் என்ன பண்ணாரு, HDI1, HDI2, HDI3, HDI4 சொல்லிட்டு 4 HDI ஒரு ஃபார்முலா கண்டிப்பா கேட்பாங்க. முதல் HDI சாதாரணமான HDI. சாதாரண HDIனா வாழ்நாள் எதிர்பார்ப்பு, கல்வி, தல வருமானம். இது 3த்தையும் வச்சு போட்டா வரதான் HDI1. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், UNDP கண்டுபிடிக்கிறாங்க அந்த HDI. இந்த ஃபர்ஸ்ட் வந்த HDI இருந்ததுல அந்த ஆன்சரை போட்டு கூட வாழ்க்கை தரத்துடைய இந்த அளவீடுகளை மட்டும் கூட்டினா வரதுதான் HDI2. அது HDI3னா HDI1 போட்டு வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி எராடிகேஷனுடைய அளவீடுகளை பத்தி கூட்டி போட்டா அது வருது HDI3. HDI போறது HDI1 போட்டு அர்பனைசேஷனை பத்தி கூட அதனுடைய விவரங்களை போட்டு அதனுடைய இண்டிகேட்டரை வச்சு டேட்டா எல்லாம் வச்சு போட்டா அது வருது HDI4. அப்ப நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் HDI ஆஸ் யூஸ்வல், மாத்தி போட்டாதீங்க. வாழ்க்கை தரத்தை சேர்த்தா HDI2, வறுமை ஒழிப்பை சேர்த்தா HDI3. ஏன்னா எக்ஸாம்ல கொஸ்டின், அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சூப்பரா டெஸ்ட்ல கேட்போம். நகர்மயமாதலை கூட்டினா வருதான் HDI4. நீங்க சிலதுல HDI4ல வாழ்க்கை தரம் வரும், HDI2ல வாழ்க்கை தரம் வரும், வறுமை ஒழிப்பு HDI2ல மாத்தி மாத்தி கொடுப்போம். அப்ப மாத்தினா எதுன்னு உஷாரா மனப்பாடம் பண்ணீங்க. இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்போம். ஸ்கூல் புக் விஸ்வஜித் புகா. அப்ப இந்தியாவுடைய மனித வளத்தை இது மாதிரி UNFPA ஒரு தனிப்பட்ட மகபுல்லக்கு, ஒரு தனிப்பட்ட விஸ்வஜித் புகா இப்படி எல்லாம் பண்ணாங்கல்ல. கடைசியா திட்டக்குழு வருது. இந்தியாவுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியேறது யாரு, திட்டக்குழு தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் கல்வி, சுகாதாரம் மாநில பட்டியல் உள்ளது. மாநில பட்டியலாம் இல்ல, மாறிச்சு இல்ல, பொது பட்டியலுக்கு போயிடுச்சு இல்ல. இது நோட்ஸ் அப்ப விட்டுருங்க. கல்வி சுகாதாரம் 76ல போயிடுச்சு இல்லப்பா. கல்வி 76லயே மாநில பொது அப்ப ஆக முதல்ல இருந்தாலும் கல்வி சுகாதாரத்துக்கு யாருடைய மெயின் இதுல இருக்கு. கல்வி பத்தியும் சுகாதாரம் பத்தியும் மத்திய அரசு அதிகம் கேர் பண்ணுதா, மாநில அரசு அதிகம் கேர் பண்ணுதா? பொது பட்டியல இருக்கிறதால 2 பேருமே கேர் பண்ணலாம். ஆனா மாநில அரசு தான் அப்படி வச்சுங்க. இந்தியாவின் கல்வி சுகாதாரம் பற்றி மாநில அரசு அதிக அக்கறை காட்டுது. அதனால HDI யார் வெளியிட்டா நல்லா இருக்கும், மாநிலங்கள் தான் முதலில் HDRஐ வெளியிட்டன. ஐயோ, இந்திய அரசு திட்டக்குழு வெளியில்லையா? திட்டக்குழு வெளியிடலையா? ஃபர்ஸ்ட் யாரு இந்தியால மாநிலங்கள் இருக்குல்ல. இந்தியாவில 28 மாநிலங்கள் இருக்கிற மாநிலங்கள் தான் HDI ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் உலகத்திலே, நல்லா கவனி, இந்தியாவில மட்டும் இல்லப்பா, உலகத்திலேயே முதல் ஒரு மாநிலத்துக்கான HDI வெளியிட்டது யார் தெரியுமா? இது கண்டிப்பாக பார்ப்போம். மத்திய பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட் 1995ல ஃபர்ஸ்ட் மனிதவள மேம்பாட்டு குறியீடை வெளியிட்டு 95ல. அடுத்து கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா 99ல HDR வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேசம், அடுத்து கர்நாடகா. இவங்க எல்லாம் வெளியிட்ட பிறகுதான் இவங்க வெளியிடுறதுக்கு ஒன்லி திட்டக்குழு என்ன பண்ணுச்சு, திட்டக்குழு மற்றும் UNDP கூட ஹெல்ப் பண்ணிடுப்பா. இந்தியாவுடைய பிளானிங் கமிஷன், ஐநாவுடைய UNDP ரெண்டும் இந்த மத்திய பிரதேசம், கர்நாடகா இவங்க எல்லாம் அவங்கவுங்க மாநிலத்துக்கு HDR வெளியிட்டாங்களே, அது உதவுறதுக்கு உதவி செஞ்சாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது கேள்வி கேட்டா பண உதவி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியால 28 மாநிலங்கள் இருந்ததுப்பா. எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க மாநிலத்துக்கு HDR வெளியிட்டாங்க. அது பிரகாரம் ஒரு 21 மாநிலங்கள் HDR வெளியிட்டாங்க. SHDRன்னு அர்த்தம், ஸ்டேட் HDR வெளியிட்டாங்க. அப்ப இந்தியால ஃபர்ஸ்ட் திட்டக்குழு இந்தியாவுக்கு HDR வெளியில. யார் வெளியிட்டது? இந்தியாவும் ஒரு மாநிலமும் தன்னுடைய மாநிலத்துக்கு HDR வெளியிட்டாங்க, தனித்தனியா வெளியிட்டாங்க. அப்ப மத்திய பிரதேசத்துக்கு HDR வெளியிட்டாங்க, கர்நாடகா வெளியிட்டாங்க, அது மாதிரி வெளியிட்டாங்க. இந்தியாவின் முதல் HDR கடைசியா ஓவரால் இந்தியாவுக்கு சேர்த்துனா இந்தியாவில் இருக்க மாநிலங்களுக்கு எல்லாம் சேர்த்து
ஃபர்ஸ்ட் ஹெச்டிஆர் திட்டக்குழால் எப்போ கண்டிப்பா கேட்போம்பா 2003 தான் ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க. மாநிலங்களுக்கு வெளியிட்டது மத்திய பிரதேசம் 95ல வெளியிட்டுச்சு. அவ்வளவு நாள் கம்மன் இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியா ஓவரால் இந்தியாவுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து. ஆனா மத்திய பிரதேசம் என்ன பண்ணிருக்கோம்? மத்திய பிரதேசத்துக்கு மட்டும் தான் விட்டுருக்கோம். கர்நாடகாவுக்கு மட்டும் ஹெச்டிஆர் வெளியிட்டிருக்கோம். அது மாதிரி அந்த 21 மாநிலங்களும் தான் மாநிலத்துக்கு விட்டுருக்கோம். தமிழ்நாடு எப்பன்னு பின்னாடி போகலாம். தமிழ்நாடை பத்தி பார்க்கும் பின்னாடி பார்ப்போம். கடைசியா இது 15 மாநிலம். அப்ப கூட என்ன அர்த்தம்? 15 மாநிலத்தை தான் யூஸ் பண்ணியுது. இந்தியாவுக்கு முடியல. டேட்டா கிடைக்கல. ஏன் இதெல்லாம் டீட்ல போனீங்கன்னா டேட்டாஸ் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் தரமாட்டாங்க. அதனால என்ன பண்ணி வேற வழி இல்லாம திட்டக்குழு 2001ல ஃபர்ஸ்ட் ஓவரால் இந்தியாவுக்கு ஒரு 15 மாநிலத்துடைய டேட்டா வச்சுதான் இது வெளியிட்டது. வெளியிடும் போது என்னென்ன பரிணாமங்கள் அந்த ஹெச்டிஆர் வெளியிட நேஷனல் என்னென்னப்பா என்ன நேஷனல் ஹெச்டிஆர், அதுக்கு டைமென்ஷன், அதுக்கு இண்டிகேட்டர். அப்ப இந்தியாவுடைய திட்டக்குழு என்னென்ன டைமென்ஷனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. அதே நீண்ட கால ஆய்வு, கல்வி அடைவு நிலை, பொருளாதாரம், இந்த 3 கண்டிப்பா கேட்போம்பா. இதெல்லாம் இந்தியாவுடைய எக்ஸாம்ல என்ன கொடுத்துருக்காங்க? தேசிய மற்றும் வார்த்தை இருக்கா இல்லையா? தமிழ்நாடு மற்றும் தேசிய அதுன்னு ஒப்பிடுங்க. அப்ப இந்தியாவுடைய ஹெச்டிஆர் இருக்கிற டைமென்ஷன் நீண்ட ஆயுள், கல்வி அடைநிலை, பொருளாதாரம், இந்த 3 பரிணாமங்கள் டைமென்ஷனை யூஸ் பண்ணாங்க. இந்த டைமென்ஷன் ஒன்னொன்னுக்கு 2. இது நீண்ட கால ஆயுளை கண்டுபிடிக்கிறதுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஐஎம்ஆர், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஐஎம்ஆர் சொல்லிருக்கு. இது 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாங்க. கல்வி அடைவு நிலைக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா எழுத்தறிவு வீதத்தையும் லெஸ் தென் 7 சொல்லியிருக்கல, அதெல்லாம் தீவிர முறையான கல்வி, இன்டென்சிவ் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன், ஒரு தீவிர கல்வியோடைய அளவை எடுத்துக்கினாங்க. அடுத்து பொருளாதாரத்துக்கு என்னன்னா நுகர்வு செலவு, மாதத்துக்கு ஒருத்தருக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பர் கேபிட்டா பர் மந்த், மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு எடுத்துக்கினாங்க. அப்போ இந்தியால திட்டக்குழு இந்தியாவுக்கான மனிதவள மேம்பாட்டுக்கு இதை கண்டுபிடிக்க எத்தனை பரிணாமங்கள் யூஸ் பண்ணுது, அது என்னன்னு கேட்டா இதை சொல்லுங்க. இந்தியாவுடைய திட்டக்குழு இந்தியாவுக்கான தேசிய மனிதவள மேம்பாட்டுக்கு என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த இண்டிகேட்டர் சொல்லுங்க. சரி, இதே மாதிரி எப்ப ஃபர்ஸ்ட் பண்ணாங்க? 2001. அப்ப 2001 ரிப்போர்ட்ல இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா நீங்களே படிச்சீங்கப்பா. இதெல்லாம் ஒண்ணு எக்ஸ்பிளைன் கிடையாது, ஃபேக்ட் தான். முதல் தேசிய மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2001ல விட்டாங்கல்ல, அதுல யார் ஃபர்ஸ்ட் கேப்பா? இதெல்லாம் கேள்வி வரக்கூடியதுப்பா. மொத்தம் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் படிச்சீங்க. தமிழ்நாடு கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இந்தியாவுக்கான முதல் தேசிய மனிதவள மேம்பாடு திட்டக்குழு 2001 வெளியிட்டது. அதுல எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் வந்தது? கேரளாவுடைய பாயிண்ட் எல்லாம் கேட்க மாட்டான். கேரளா ஃபர்ஸ்ட் ஆர்டரா கொடுத்துருக்கோம். பஞ்சாப் சைடு, தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு, மகாராஷ்டிரா 4வது, ஹரியானா 5வது. அவருடைய பாயிண்ட் பாருங்க கொடுத்துருக்கேன். பீகார் கடைசி இடம். மொத்தம் எத்தனை நாட்டுக்கு? 15 மாநிலம் தானே. அதுல ஃபர்ஸ்ட் மாநிலம் கடைசி இடம் 15. 6 போட்டிக்காருங்க, 15 ஒண்ணா போட்டுங்க. 15வது மாநிலம் பீகார். ஓவரால் இந்தியாவோட மொத்த ஹெச்டிஆர் ஓவரால் ஆவரேஜ் 0.4. அப்ப 2001ல பண்ணாங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்ப பண்ணாங்க. ஒரு ஒழுங்கா பண்ணல. இப்ப கூட ஹெச்டிஆர் எல்லாம் வெளியிட்டு ரொம்ப நாள் ஆகுது. தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலும் சரி ஹெச்டிஆர் ரொம்ப லேட்டு. அடுத்து பாருங்க, அடுத்து 2வது தேசிய மனிதவள ஃபர்ஸ்ட் வெளியிட்டது எப்போ? 2001. அதுக்கப்புறம் 10 வருஷம் சுமந்தாங்கப்பா. ஆக்சுவலா வருஷம் வெளியிடணும். இது ஏன் வெளியிட மாட்டாங்கன்னு தெரியல. யுஎன்டிபி காரன் தான் என்ன பண்றான்? உலகத்துடைய வருஷம் வெளியிடணும். ஆனா இந்த தமிழ்நாடு, இந்தியாலாம் வருஷம் ஹெச்டிஆர் வெளியிடுறதே கிடையாது. அது லேட்டஸ்ட் கரண்ட் நீங்களே பச்சு எங்க வெளியிட்டு இருக்காங்களா? இல்ல. 2001ல வெளியிட்டு 10 வருஷம் பொறுத்துதான் என்ன பண்ணாங்க? 2வது தேசிய மனிதவள மேம்பாட்டு அறிக்கை திட்டக்குழு வெளியிடும். எத்தனை 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது மனிதவள மேம்பாடு 2001 வெளியிடப்படும். அதுலயே எப்பவுமே கேரளாக்காரன் தான் ஃபர்ஸ்ட். கேரளா ஃபர்ஸ்ட், டெல்லி செகண்ட், இமாச்சலம் தேர்டு, கோவா ஃபர்ஸ்ட், பஞ்சாப், தமிழ்நாடு 8வது இடத்துல. 23. அப்ப எத்தனை? 23 புத்தகங்கள். மொத்தம் 23 மாநிலங்களுக்கு வெற்றி. கொஞ்சம் டேட்டா வாங்கியிருக்காங்க. சத்தீஸ்கர் கடைசி இடத்துல வராங்க. பாயிண்ட் எல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. அந்த இது மட்டும் தெரிஞ்சுங்க கொஞ்சம். ஆல் ஓவர் இந்தியாவுடைய அதிகமாகித பாருங்க. போன தடவை 4.72, 10 வருஷத்துல குறைஞ்சுதான் போயிருக்கு. 4.467. இந்தியாவுடைய மனிதவள மேம்பாடு குறைஞ்சுதான் இருக்கு. கல்வி சுகாதாரம் நல்லா குறையதான் குறையும். 2 ஆச்சு. அதுக்கப்புறம் 3, 4 எல்லாம் வரிசையா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வருஷத்தை ஒன்னா சொல்ல டேட்டாஸ்கள் சில இடத்துல இருந்து எடுத்திருக்கேன். தேசிய மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2018ல ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அதுலயே கேரளாக்காரன் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து கோவா செகண்ட், பஞ்சாப் 3, இமாச்சல பிரதேசம் 4வது இடத்துல வராங்க, சிக்கிம் 5, தமிழ்நாடு மட்டும் தெரிஞ்சுங்க 6வது இடம், பீகார் 29. கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது பாருங்க. 23 இப்ப 29 மாநிலத்துக்கு வெளியிட்டு இருக்காங்க. பீகார் கடைசி. ஆல் ஓவர் இந்தியா அதிகமா இருக்கா? பரவாயில்லப்பா. 6 பாயிண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குப்பா. எந்த வருஷம் இப்ப இந்தியாவோட மனித வளம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 2018. அடுத்து 2019
இதான் லேட்டஸ்ட் நினைக்கிறேன். ஆமா, இதான் லேட்டஸ்ட். 2019 தான் டேட்டா கிடைக்குதுப்பா. இதுக்கப்புறம் டேட்டா கிடைக்கல. அப்ப 2019க்கு அப்புறம் இந்தியாவில மனிதவள மேம்பாட்டு சம்பந்தமா டேட்டா இல்ல. அப்ப இதுக்கப்புறம் வெளியில்லன்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் நல்லா படிச்சீங்க. கேரளா ஃபர்ஸ்ட், கோவா செகண்ட், சிக்கிம் தேர்டு, பஞ்சாப் ஃபோர்த் வராங்க. தமிழ்நாடு பரவாயில்ல 7வது இடத்துல இருக்கு. 29 மறுபடியும் பீகார்காரன் கடைசி வரான். ஆல் ஓவர் இந்தியாவோட ஆவரேஜ் வந்து அதிகமா இருக்கா? ஆமா, அதிகமா இருக்கும். இந்தியாவில கல்விலாம் வந்து இது இந்தியாவது முடிச்சோம். அப்போ உலகம் முடிச்சோம், இந்தியா முடிச்சோம். சிலபஸ்ல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 2 மனிதவள மேம்பாட்டு குறியீடு தான் வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல 2 மனிதவள மேம்பாட்டு குறியீடு தான் ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து இருக்கீங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் பார்த்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதெல்லாம் பார்த்துட்டேன் நானு. அதுல ஒரு குழப்பம் ஒண்ணு வருது, அதையும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2003 ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2003 தான் வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2003 வெளியிட ஃபர்ஸ்ட் முதல், அது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ்நாட்டின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? 2003. நல்லா கவனிங்க, வெளியிட்டது 2003. அதனுடைய டேட்டா வேற ஏதாவது வச்சு பண்ணி டேட்டாவை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா கொடுக்கல. அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாவே பார்த்தேன் நானு. டேட்டா இல்ல. இதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? யுஎன்டிபி கூட ஹெல்ப் பண்ணிச்சுப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஐக்கிய நாடுகள் சபையோட அமைப்புல யுஎன்டிபி, ஐக்கிய நாடுகள், அவங்க இந்தியாவுடைய பிளானிங் கமிஷன் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இவ்வறிக்கை தமிழ்நாடு மாநில யார் வெளியிடுவாங்க? இந்தியாவுடைய மனிதவள மேம்பாட்டு அறிக்கை இந்தியாவோட திட்டக்குழு வெளியிடும். தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாட்டு அறிக்கை யார் வெளியிடுவாங்க? தமிழ்நாடு மாநில திட்டக்குழு, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, அவங்க வெளியிடுவாங்க. இப்ப ஜெயரஞ்சன் இருக்காருல்ல, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஜெயரஞ்சன், அவர் நினைச்சா இப்ப வெளியிடலாம். வெளியிடக்கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா தமிழ்நாடோட மனிதவள மேம்பாட்டு ஜெயரஞ்சன் தலைமை, துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தலைவர் மாநில திட்டக்குழுவின் தலைவர் யாரு? முதலமைச்சர் தலைவர், துணைத் தலைவர், ஒரு ஆளை அப்பாயின் பண்ணி இப்ப ஜெயரஞ்சன் சார் இருக்காரு. அவர் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வெளியிட்டார். அப்ப யாரு திட்டக்குழுவின் தலைவர்? யாரு திட்டக்குழுவின் தலைவர்? முதலமைச்சர் தான் திட்டக்குழு. அப்ப ஜெயலலிதா காலத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா தான் இந்தியாவுடைய, ஜெயலலிதா வந்து முதலமைச்சரா இருக்கும்போது, அதாவது முதலமைச்சர் திட்டக்குழுவின் தலைவரா இருக்கும் போதுதான் மனிதவள மேம்பாடு இருக்கு. அப்ப துணைத் தலைவர் யாருன்னா அப்ப எம் எஸ் சுவாமிநாதன், பசுமை புரட்சி, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை இருக்காருல்ல எம் எஸ் சுவாமி, அவர் தான் திட்டக்குழுவோட துணைத் தலைவரா இருந்தார். அதாவது திட்டக்குழு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயலலிதாவும் சுவாமிநாதன் சேர்ந்தா. சுவாமிநாதன் தான் மெயின், இதோட முக்கியமான பங்கு இவங்க தான். தலைவர் என்ன பண்ண போறாங்க? சும்மா கையெழுத்து போட போறாங்க, சும்மா ஆர்டர் போட போறாங்க. மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அதிகமாக வெளியிட்ட 6 அதிகமா வார்த்தை தப்புப்போம். மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்ட, அதிகமாக வார்த்தை எடுத்திருக்க, அறிக்கை வெளியிட்ட 6வது இந்திய மாநிலம் யாரு? 6வது இந்திய மாநிலம் வந்து தமிழ்நாடு. அப்போ அதுக்கு முன்னாடி யாரு வெளியிட்டாங்க? 5 பேர் வேணா சொல்லிட்டு எழுதிக்கிறீங்களா? இந்தியாவுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியா வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட் இங்க ஓரமா எழுதிங்க. 6வது இந்திய மாநிலம் தான் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டுக்கு முன்னாடி 6 பேர் வெளியிட்டாங்க. யாரு? மத்திய பிரதேசம், ஓரமா எழுதிங்க. 1 மத்திய பிரதேசம், 2 கர்நாடகா, 3 சிக்கிம். கர்நாடகா நம்மளுக்கு முன்னாடியே வெளியிட்டான்பா. 1 ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேசம் தான் வெளியிட்டான். 2வது கர்நாடகா, 3வது சிக்கிம் வெளியிட்டான், 4வது ராஜஸ்தான், 5வது மகாராஷ்டிரா. நம்ம தான் 6வது தான் நம்ம. அப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கான மாநில மனிதவள மேம்பாடு வெளியிட்ட 6வது இந்திய மாநிலம் தமிழ்நாடு. தென்னிந்தியாவில வேணா நம்ம செகண்ட். தென்னிந்தியாவில யாரு? கர்நாடகா, கேரளா விட நம்மளுக்கு அப்புறம் தான் வெளியிட்டு இருக்காங்க. தென்னிந்தியாவில கர்நாடகா நம்மளுக்கு முன்னாடி. ஆமா, கர்நாடகா 2வது இல்ல. அப்ப தென்னிந்தியாவில 2வது மாநிலம். கர்நாடகாவுக்கு அடுத்து நம்ம 2வது மாநிலம். கேட்கலாம் கேள்வி. இந்தியாவில ஒரு மாநிலமும் தன்னுடைய மாநிலத்துக்கான மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்தியா 6வது மாநிலமா வெளியிட்டாங்க. சவுத் இந்தியாவில பார்க்கும்போது கர்நாடகா எடுத்து நம்ம வெளியிட்டோம். அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னா 29 மாவட்டங்கள் இருந்திருக்கு. அதனாலதான் 29 மாவட்டங்களுக்கு சேர்த்து மனிதவள மேம்பாட்டுக்குரிய 2003 வெளியிட்டாங்க. ஓவராலா HDR 2003 படி தமிழ்நாட்டுடைய HDI வேல்யூ எவ்வளவு? 0.657. 50%, மோர் தென் 50% மேல வந்திருக்குல்ல. அப்ப தமிழ்நாடோட மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஓவரால் ஆவரேஜ் வேல்யூ எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து HDR 2003 இருக்கு. சரி, முக்கியமா குறியீடுகள். எந்த இண்டிகேட்டர்? டைமென்ஷன் கொடுக்கலையான்னு கேட்காதீங்க. டைமென்ஷன் குறியீடுகள் வார்த்தை தான் மாறும். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. இவ்வறிக்கை எவ்வறிக்கை இந்த 2003 அறிக்கை 2 குறியீடுகளை மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு ஒம்பு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்களே, 2 இண்டிகேட்டர், 2 இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இண்டெக்ஸ் HDI. யார் HDI? ஹியூமன் டெவலப்மெண்ட் யுஎன்டிபி வெளியிடறாங்களா, அந்த இண்டெக்ஸ் தான் இருக்கும். HDI ஒண்ணு வெளியிட்டாங்க.
இன்னொன்னு பாலினம் யூஎன்டிபி வெளியிடறாங்க, ஜிடிஐன்னு ஒன்று யூஸ் பண்ணல, ஜிடிஐ குறியீடு, அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இவ்வறிக்கை ரெண்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, ரொம்ப வளவலான்னு எடுத்துக்காம ரெண்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டுடைய மனித வளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணி தமிழ்நாட்டோட HDIல வந்து சிறந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மனப்பாடம் பண்ணா நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலா கொடுக்கல. ஆக்சுவலா லேட்டஸ்ட்ல தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா எல்லாமே லேட்டஸ்ட் HDR தான். லேட்டஸ்ட் HDR எப்போ வெளியிட்டாங்க? 2017 வெளியிட்டிருக்காங்க. இது 2003, அது 2017. 2017 நல்லா படிச்சீங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பார்த்து சப்போஸ் எதிர்பார்க்கலாம். HDIயில் சிறந்து விளங்கும் மாவட்டங்கள் கொஞ்சம் இதுல ஃபர்ஸ்டாவது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மனப்பாடம் பண்ண கூட நல்லா இருக்கும். 2003 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் HDIயில் சிறந்து விளங்கும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டா சென்னை. காஞ்சிபுரத்துலயும் மனித வளம் நல்லா இருக்கான். ஃபர்ஸ்ட் சென்னை, அப்புறம் காஞ்சிபுரம், அப்புறம் கன்னியாகுமரி, அப்புறம் தூத்துக்குடி. HDIயில் மொத்தம் எத்தனை மாவட்டம் சொன்னேன்? 29 மாவட்டம் தானே சொன்னேன். ஆமா, 29 மாவட்டங்களுக்கு சொன்னல. அந்த 29 மாவட்டத்துல 29வது மாவட்டம் ரொம்ப மோசமானது தர்மபுரி. தர்மபுரியில லிட்ரஸி ரேட் எல்லாம் கம்மி. அவங்கதான் மனித வளமே நல்லா இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்டா படிச்சீங்க சென்னை ஞாபகம் வச்சீங்க, சென்னை தர்மபுரி. அப்போ HDIயில் 2003 HDIல ஞாபகம் வச்சு, 2003 HDI சிறந்த மாவட்டம் சென்னை, மோசமான மாவட்டம் தர்மபுரி. மற்றதெல்லாம் இது ஞாபகம் வச்சா ஞாபகம் வச்சுங்க. சிறந்து விளங்கும் மாவட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள். அதே மாதிரி இன்னொரு குறியீடு சொன்ன பாலின மேம்பாடு. பாலின மேம்பாடு என்ன? பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து பெண்களுடைய ஆண் பெண் பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் பெண்களும் நல்லா மேம்பாடு இருக்காங்க. அதுல சிறந்த மாவட்டங்கள் சென்னை. HDIயில் சிறந்த மாவட்டம் சென்னை. HDIல விழுப்புரம் ஏன் மோசமா இருக்குன்னு தெரியல. பாலினம் பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கல, பெண்களுடைய எழுத்தறிவு அது கம்மி, எல்லா பெண்களுக்கு வந்து ரொம்ப மோசமா பிரச்சனைக்குரியதா இருக்கு. அப்ப சென்னை தான் வந்து அதிகம். சிறந்த பாலின மேம்பாடு சிறந்த மாநிலம் சென்னை, மோசமானது வந்து விழுப்புரம். இது ஆர்டரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு இது தான். ரெண்டு குறியீடு நம்ம டேட்டாஸ் கொஞ்சமா இருந்தது. இது 2003 போடும். ஈஸியா மறக்காம இது ஞாபகம் வச்சுங்களா? 2003, 2017 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டா 2020 வந்துருமா? சும்மா ரவுண்ட் நம்பரா ஞாபகம் வச்சுங்களா? சப்போஸ் தமிழ்நாட்டோட மனிதவள மேம்பாடு முதல் குறியீடு வந்து 2003 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 2017 வெளியிட்டாங்க. ரெண்டுத்தையும் கூட்டா 2020 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சரி, இதுக்கு என்ன பரிணாமங்கள்லாம் யூஸ் பண்ண சொல்லவே இல்லையே. இதுக்கு என்ன குறியீடுகள் யூஸ் பண்ணான்னு சொல்லணும். தமிழ்நாடு என்னென்ன குறியீடுகள் யூஸ் பண்ணாங்க? மனிதவள மேம்பாட்டு குறியீடு, பாலின மேம்பாட்டு, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே தான். பாருங்க, HDI GDIயின் பரிணாமங்கள் மற்றும் அளவீடுகள் ரெண்டுத்துக்கும். இது என்னப்பா HDI GDI என்ன? ஆண் பெண் தனியாக கண்டுபிடிக்க போறீங்க. HDI ஓவராலா கண்டுபிடிக்க போறீங்க, GDI ஆண்களுக்கு பெண்கள். அப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பரிணாமங்கள் ஒரே அளவீடுகள் வச்சுட்டாங்க. அதுல 3 பரிணாமம்: நீண்ட ஆயுளை அடைதல், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது சுகாதாரம், கல்வி அடைய நிலை, அதாவது அறிவுத்திறன். இது புதுசா இருக்குப்பா. இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்க. வளங்கள் மீதான கட்டளைன்னு சொல்றேன். கமாண்ட் ஓவர் ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல. கமாண்ட் ஓவர் ரிசோர்சஸ். அப்படி வேணா ஏமாந்துடாதீங்க. தமிழ்நாடு வந்து வார்த்தையை ஆனா உள்ள வருது பாத்தியா, தலை வருமானம். அது ஆக்சுவலா வாழ்க்கை தரம்னு அர்த்தம். ஆக்சுவலா நீண்ட ஆயுளை அடைதலுக்கு என்ன அளவீடு யூஸ் பண்றாங்க? எதிர்பார்க்கப்படும் ஆயுள். கல்வி அடைய நிலைக்கு தான் யூஸ் பண்றாங்கன்னா வயது வந்து அடல்ட் லிட்ரஸி. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்காங்களே, படிக்கிற வயசுல இல்லாம அதுக்கப்புறம் படிக்கிறது. அடல்ட் லிட்ரஸி எவ்வளவு இருக்கு? ஒட்டுமொத்த சேர்க்கை விதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு? இது ரெண்டுத்தையும் வச்சு கல்வி அடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அளவீடுகளை யூஸ் பண்றாங்க. வளங்கள் மீதான கட்டளைனா இல்ல, தமிழ்நாட்டோட தல வருமானம் எவ்வளவு, உண்மை தல வருமானம், ரியல் பர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறேன். ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி டைமென்ஷன் இண்டிகேட்டர் உண்டு. இதாம்பா எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா இதுலதான் நிறைய கேள்விகள் மாட்டேங்குது. தமிழ்நாடோட மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 விட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரும் வெளியில. தமிழ்நாடுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெப்சைட்ல போய் பாரு. இதுக்கப்புறம் 2012 தான் ரிப்போர்ட் காமிக்கிறான். வேற எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது. நெட்லயே எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுலதான் திரும்ப இதான் கேள்வி கேட்கும். இதுக்கு யார் ஹெல்ப் பண்ண தெரியுமா? UNDP, நிதி ஆயோக். அது நிதி ஆயோக் வந்து இது இல்ல. அதுக்குள்ள நிதி ஆயோக் எப்போ வந்துடும்? நிதி ஆயோக் 1/1/2005 வந்துடும்ல நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்ப போனதாக திட்டக்குழு ஹெல்ப் பண்ணுச்சு இல்ல. தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு குறியீட UNDPயும் நிதி ஆயோக்குடைய ஒத்துழைப்புடன் அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டின் 2வது மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவால் வெளியிடப்பட்டது. இது வெளியிடும் போது யார் சிஎம் இருந்தது? அந்த திட்டக்குழுவின் தலைவர் யார்? எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள். எங்க சைட்ல எழுதி கொடுக்கல.
எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் அப்போ முதல் மனிதவள மேம்பாட்டு குழு ஜெயலலிதா இருந்தாங்க. 2வது வெளியிடும் போது எடப்பாடி கே பழனிசாமி தான் வெளியிட்டார் இத்தக்குழு. துணைத் தலைவர் நம்ம துணைத் தலைவர் போஸ்ட் வந்து வேக்கண்டா இருந்தது. அதுக்கு பதில் துணைத் தலைவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா சாந்தா ஷீலா நாயரும் அப்ப ரிட்டையர்டு கிரிஜா வைத்தியநாதன் சொல்லிட்டு சிஎஸ் ஒருத்தர் தான் சீஃப் செக்ரட்டரி, அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 2 பேர் தான் இதுக்கு துணைத் தலைவர் மாதிரி ஆக்ட் பண்ணி, ஏன்னா துணைத் தலைவர் தானே மெயினே, துணைத் தலைவர் மாதிரி இவங்க இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வர்றதுக்கு அவங்க 2 பேர் காரணமா, சாந்தா ஷீலா நாயருக்கும் கிரிஜா வைத்தியநாதன். இது இல்லாம இதுல எங்க சார் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்ல இருக்குப்பா, ரிப்போர்ட்ல இருந்தா நான் அதெல்லாம் சொல்றேன். மேலும் இவ்வறிக்கையை உருவாக்க மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடிஸ் MIDS ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க மாநில திட்டக்குழுக்கு உதவி. அப்ப மாநில இந்த அறிக்கை உருவாது ஒரு பெரிய குரூப்பே இருந்திருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் UNDP, நிதி ஆயோக்கு, அது இல்லாம இப்ப எடப்பாடி பழனிசாமி சார் அவர்கள், சாந்தா ஷீராநாயர், கிரிஜா வைத்தியநாதன், அது இல்லாம MIDS ஒரு அமைப்பு, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த அறிக்கை உருவாக காரணமா இருக்காங்க. அப்ப எத்தனை அந்த அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருந்திருக்கும், 32 மாவட்டங்கள் இருந்திருக்கு. இந்த 32 மாவட்டங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கவனிங்க, ஃபர்ஸ்ட் மனிதவள மேம்பாட்டு குறியீடு எத்தனை குறியீடு, மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எத்தனை குறியீடுகளை உள்ளடக்கிறது, 2 தான். ஆனா இதுல பாத்தீங்களா, ஐயோ 5 குறியீடு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்போம். 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எத்தனை குறியீடுகளை உள்ளடக்கிறது, 2, 4, 5 எனக்கு எத்தனை 5 ஞாபகம் வச்சுப்போம். இந்த 5ல உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் சொல்லு. UNDP வெளியேறது எதெல்லாம் சொல்லு. HDI வந்து UNDP யூஸ் பண்றது. GI ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து UNDP யூஸ் பண்றது. அப்புறம் MDP மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் UNDP யூஸ் பண்றது. அப்ப UNDP யூஸ் பண்ற 3 குறியீடுகளை நம்ம தமிழ்நாடு மாநில திட்டக்குழு யூஸ் பண்ணுது. தானே? அப்ப புதுசா எது பாரு, அதுதான் முக்கியமான கேள்வி கேட்போம். புதுசா தமிழ்நாடு ஸ்பெஷலா என்ன பண்ணும், குழந்தை நல மேம்பாட்டு குறியீடை ஒண்ணு யூஸ் பண்றாங்க. உணவு பாதுகாப்புன்னு சொல்லி இது வரைக்கும் பார்க்காத ஒண்ணு புதுசா ஒண்ணு யூஸ் பண்றாங்க. ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ஒண்ணு யூஸ் பண்றாங்க. 2 குறியீடு புதுசு. 3 குறியீடு UNDP யூஸ் பண்றது. அப்ப என்ன பண்ணும், ஒன்னொன்னுக்கும் 5 கொடுத்ததால என்ன பண்ணும், நம்மளுக்கு படிக்கிறது அதிகமாயிடுச்சு. ஒன்னொன்னுக்கும் டைமென்ஷன் இண்டிகேட்டர், இதுக்கும் டைமென்ஷன் இண்டிகேட்டர், இது டைமென்ஷன் இண்டிகேட்டர், டைமென்ஷன் இண்டிகேட்டர், டைமென்ஷன் இண்டிகேட்டர். இது எல்லாத்துலயும் மனிதவள மேம்பாட்டு குறியில சிறந்து விளங்கும் 5 மாவட்டங்கள். ஏன்னா கண்டிப்பா பச்சுதான் இதான் கொஸ்டின் ஏரியா. மனிதவள மேம்பாட்டு மோசமான 5 மாவட்டங்கள், குழந்தை நல மேம்பாட்டு குறித்து சிறந்த 5 மாவட்டங்கள், மோசமான 5 மாவட்டங்கள், உணவு பாதுகாப்பு குறித்து சிறந்த மாவட்டங்கள், மோசமான மாவட்டம். இதுதான் அந்த ரிப்போர்ட்டே. அந்த ரிப்போர்ட் ஒரு 150-200 பேஜ் இருக்கு. ஃபுல்லா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்னலாம் அதுல உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்கு. இதுல கேள்வி எப்படி வரும்னா, இந்த 5 இண்டெக்ஸோடைய டைமென்ஷன் இண்டிகேட்டர், இந்த 5 இண்டெக்ஸ்ல சிறந்து விளங்கும் மாவட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள், இதை மட்டும் பார்த்தா பாடத்தை முடிச்சிடலாம். இது ஒண்ணுல நீங்க படிக்க வேண்டியதான், கொஞ்சம் வேகமா சொல்லிடுறோம். பார்க்கலாமா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இதோடைய பரிணாமங்கள் மற்றும் அளவீடு. ரெட்ல கொடுத்ததெல்லாம் பரிணாமங்கள். வாழ்க்கை தரம், சுகாதாரம், அடுத்து கல்வி, 3 பரிணாமங்கள். அப்போ தமிழ்நாட்டுடைய மனிதவள தமிழ்நாட்டோட மனிதவள மேம்பாட்டு குறியீடுக்கு எந்த பரிணாமம், வாழ்க்கை தரத்துல என்ன இண்டிகேட்டர், கீழே கொடுத்தது இண்டிகேட்டர். இப்ப நான் உங்களுக்கு புரியுறதால கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பாடத்தை தரவாக்கிட்டோம். இப்ப கீழே குத்தாலே புரியுறதால கீழே குத்தும். ரெட்ல குத்துது இண்டிகேட்டர், டைமென்ஷன், அந்த வாழ்க்கை தரத்தை கண்டுபிடிக்குது. தலைவருமான்ற இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. சுகாதாரன்ற டைமென்ஷன்ல வாழ்நாள் எதிர்பார்ப்புன்ற இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. கல்வியா பாத்தீங்களா, கல்வியில இன்னும் புதுசு புதுசா கொடுத்துருக்காங்க. கல்வியில MOS EOS தானே போட்டோம், மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் தானே பார்த்தோம். இவன் தமிழ்நாடு பாருங்க ரொம்ப வித்தியாசமா எழுத்தறிவு, இது ஓகேவா, லிட்ரஸி இருக்கு. தொடக்க கல்வியில் மொத்த சேர்க்கை வீதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் பிரைமரி ஸ்கூல். பிரைமரி ஸ்கூல் தான் இல்லப்பா, பிரைமரி ஸ்கூல்ல எவ்வளவு பசங்க சேர்றாங்க அதை வச்சு கல்வியை கண்டுபிடிக்கிறோம். பிரைமரி ஸ்கூல்னா 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும். சைட்ல எழுதிங்கப்பா, 1ஆவதுல இருந்து 8ஆவது. இதுல 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் லோயர் பிரைமரி சொல்றான், 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் அப்பர் பிரைமரி சொல்றான். சும்மா தெரிஞ்சுங்க, லோயர் பிரைமரி, அப்பர். அவங்க முதல்ல பிரைமரி எஜுகேஷன் 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் எவ்வளவு பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, ஸ்கூல் சேர்றாங்க. இடைநிலை கல்வினா 9ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் செகண்ட். 9ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்குது செகண்டரி எஜுகேஷன். இதுல லோயர் ஹையர்லாம் கிடையாது, இடைநிலை கல்வி. அப்போ 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் எத்தனை பசங்க சேர்றாங்க, 9ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் சேர்றாங்க, எவ்வளவு எழுத்து, ஏதாவது ஒரு மொழியில எழுத படிக்க தெரியும், இதை வச்சு கல்வியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா கேட்போம்பா, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற டைமென்ஷன் எப்படின்னா வாழ்க்கை தரம், சுகாதாரம், கல்வி. உள்ள போய் கேட்டோம்னா இண்டிகேட்டர் கேட்கலாம், தல வருமானம்,
தல வருமானத்தை வச்சு இண்டிகேட்டர் வச்சு கேட்டா தல வருமானம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு வீதம், தொடக்க கல்வி ஜிஇஆர் சொல்லுவாங்க, ஷார்ட்டா ஜிஇஆர். ஜிஇஆர் கிராஸ் என்ரோல் ரேஷியோ மீட்டு போச்சு, ரேஷியோ இன் செகண்டரி எஜுகேஷன் வரும். அடுத்து வெரி 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 இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பா மனப்பாடம். நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் படிக்கூடாது, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு. இதை வரிசைப்படுத்த கூட கேட்டிருக்கான் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஹெச்டியில் சிறந்து விளங்கும் மாவட்டங்கள் எந்த வருஷம்? 2000 அப்பத்த படிக்கணுமானாம படிச்சுதான் 2014 வருஷம் ஹெச்டியில் சிறந்து விளங்கும் மாவட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன வருது? கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை. இது மட்டும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிப்பா வரிசை. இது ஒரு ஷார்ட்கட். முதல் தமிழ் எழுத்த முதல் வச்சீங்கன்னா கா வி து சே கா. இதை வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை வச்சுக்கணும். கவி ஏதோ பேர் மாதிரி வருது. கவி து சே கா. ஏதாவது ஒரு வார்த்தை நீங்களே ஒரு வேர்டிங் ஏதாவது போட்டுங்க. அப்ப இப்படிதான் மனப்பாடம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. மத்ததெல்லாம் தேவையில்ல. ஹெச்டிஐக்கு மட்டும் இது மனப்பாடம் பண்ணி, இந்த 4 5 மனப்பாடம் பண்ணி. ஹெச்டிஐயில் சிறந்த மாவட்டங்கள் பெஸ்ட் 5. அது மாதிரி மோசமான மாவட்டம் அரியலூர், திருவாரூர், விழுப்புரம், தேனி. இதுல வந்து அரியலூர் மட்டும் படிச்சா சிறந்த மாவட்டம் தான் கேட்பான். சிறந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட் 5 வருஷப்படுத்த சொல்லுவான். மோசமான மாவட்டத்துல ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் படிச்சு, அரியலூர் மட்டும் மனப்பாடம் பண்ணி. டைம் தான் கொஞ்சம் பாத்துருங்க, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்படி இதுக்கு ஞாபகம் வச்சுட்டுக்கு ஏதாவது கதை. கவி டூ, கவி இல்ல உன் ஃப்ரெண்டு கவி டூ டூ திட்டுறல, டூ போடா டூ அப்படியா திட்டல. அப்ப சென்னை சேகா என்ன பண்றது? ஞாபகம் ஏதாவது ஷார்ட்கட் வச்சுக்கப்பா. கவி சே ஒரு வேர்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. கவி டூ சேகா அப்படின்ற மாதிரி வேர்டிங் வச்சு மனப்பாடம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஹெச்டிஎல்ஸ் கவனிங்க. இப்ப இந்த ஹெச்டிஐக்குள்ள எத்தனை இண்டிகேட்டர் வருது? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட்பா. ஒரு இண்டிகேட்டர் தல வருமானம், ஒரு இண்டிகேட்டர் வாழ்க்கை தரம், ஒரு இண்டிகேட்டர் எழுத்தறிவு, ஒரு இண்டிகேட்டர் ஜிஇஆர் பிரைமரி ஸ்கூல், இன்னொன்னு. இந்த 5துலயும் இது கண்டிப்பா கேட்பா. இந்த ஹெச்டிஐயோட அளவீடுகள் வார்த்தை பத்தியா? ஹெச்டிஐல அளவீடுகளில் சிறந்து இதெல்லாம் ரிப்போர்ட்ல இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டா முதல் 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்தியால, அதாவது தமிழ்நாட்டுடைய 2017 ஹெச்டிஆர்ல தல வருமானத்துல எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் வருதுன்னா கன்னியாகுமரி. நம்ம காஞ்சிபுரம் 2வது. தல வருமானம் பணக்கார மாநிலம், பணக்கார மாவட்டம். தமிழ்நாட்டிலே பணக்கார மாவட்டம் 2014 தல வருமானம் அதிகமாக தான், அதான் பணக்கார மாவட்டம். கன்னியாகுமரி தான் பணக்கார மாவட்டம். அதுக்கடுத்து காஞ்சிபுரத்துல பட்டு சேலை நிறைய வருமானம் புழங்குறதுனால காஞ்சிபுரம். எந்த மாநிலத்துல நிறைய பேர் உயிர் வாழ்வாங்கன்னா எதிர்பார்க்கப்படும், சென்னையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் ஆயில் நிறைய. ஏன்னா மருத்துவ தலைநகர்னு சொல்லுவாங்கல்ல சென்னையை. நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, மெடிக்கல் எல்லாம் உடம்புக்கு பாத்துக்கலாம். கன்னியாகுமரி அதே மாதிரி, கன்னியாகுமரியில ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்லாம் நிறைய இருக்கு. அதனால ஒண்ணு மட்டும் மனப்பாடம் பண்ணி, தல வருமானத்தில் சிறந்த மாவட்டம் ஹெச்டிஐ ரிப்போர்ட் பிரகாரம், அதாவது தமிழ்நாடு ஹெச்டிஐ ரிப்போர்ட் பிரகாரம் கன்னியாகுமரி எதிர்பார்க்கப்படுவது சென்னை. எழுத்தறிவு பத்தியா? கன்னியாகுமரி எப்பயும் படிச்சிருப்பாங்க. கன்னியாகுமரி நிறைய பசங்க டிஎன்பிசில ஜாப் வருதுலாம். முன்ன பார்த்தது போய் கன்னியாகுமரி பசங்க நிறைய பேர் வருவாங்க. கன்னியாகுமரியில லிட்ரஸி, ஏன்னா பக்கத்துலேயே கேரளா இருக்கு. கேரளால நல்லா எஜுகேஷன் மாதிரி கன்னியாகுமரியிலும் அதோடைய பாதிப்பு இருக்காதா? ஒரு மாநிலத்துடைய பிரதிபலிப்பு. கன்னியாகுமரியிலும் எழுத்தறிவு தான் அதிகம். தொடக்க கல்வி 1வதுல இருந்து 8வது வரைக்கும் அதிகமா படிக்கிறது நீலகிரியில் தான் அதிகம் படிக்கிறாங்க. அதுக்கடுத்து 2வதுல நான் சொல்லப்பா, ஃபர்ஸ்ட் மட்டும் பாத்துக்க நீலகிரி. ஏன்னு தெரியல, நீலகிரியில 1வதுல இருந்து 8வது வரைக்கும் பசங்க படிக்கிறது, ஸ்கூல் நல்லா குளிர் பிரதேசம், நல்லா படிக்கிறது, சந்தோஷமா படிக்கிறாங்க. இடைநிலை கல்வியில தருமபுரி ஆக்சுவலா வந்து லிட்ரஸி ரேட் கம்மி. ஆனா என்னன்னு தெரியல, இடைநிலை கல்வியில மட்டும் 9வதுல இருந்து 12 தர்மபுரிக்காரங்க 9வதுல இருந்து 12வது வரைக்கும் நிறைய பேர் சேர்றாங்க. அப்ப இது கேள்வி கேட்கலாம். தல வருமானத்தில் சிறந்த மாவட்டம், எதிர்பார்க்கப்படும் ஆய்வில் சிறந்த மாவட்டம், எழுத்தறிவில் சிறந்த மாவட்டம், தொடக்க கல்வி சேர்க்கறதுல நீலகிரி, இடைநிலை கல்வியில தருமபுரி அப்படின்னு மனப்பாங்க. அடுத்து இதுல மோசமானது பார்க்கணும்ல, ஹெச்டிஐல மோசமான பாடம். அப்ப தல வருமானத்துல மோசமான 32வது மாவட்டமா கொடுத்துருக்கேன். எல்லா 5 இண்டிகேட்டர்ல தல வருமானத்துல 7 மாவட்டம் அரியலூர். அதே மாதிரி எதிர்பார்க்கப்படும் ஆயுள் திருப்பூர். திருப்பூர் இப்படி ஞாபகம், திருப்பூர்ல எல்லாரும் பனியன் தொழிற்சாலை போயிடுறாங்க. உடம்பு கெட்டு போய் ஆயிலே வந்து அவங்களுக்கு கம்மியாயிடுச்சு. திருப்பி சும்மா தமாஷ் சொல்றேன், எதிர்பார்க்கப்படும் ஆயுள் கம்மியாயிடுச்சு. தருமபுரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி எழுத்தறிவு ரொம்ப கம்மி. சென்சஸ் பிரகாரம் பார்க்கும்போது தருமபுரி தான் ரொம்ப கம்மியா வரும்னு நினைக்கிறேன். அடுத்து தொடக்க கல்வியில வந்து அதே மாதிரி திருப்பூர்ல எல்லாம் பனியன் தொழிற்சாலை போயிடுறாங்க. 1வதுல இருந்து 8வது வரைக்கும் படிக்க மாட்டாங்க. இடைநிலை கல்வியிலயும் அதே மாதிரி மோசமா வந்து ஈரோடு. பெரியார் நல்லா படிப்படின்னு சொன்னார். பெரியார் பிறந்த ஊர் என்ன அர்த்தம்? இடைநிலை கல்வி 9வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கவே மாட்டாங்க. இது மாதிரி ஞாபகம் வச்சு கொஞ்சம் படிக்க, கண்டிப்பா கொஸ்டின் வரக்கூடியது. அடுத்து ஒரு குறியீடு முடிச்சிட்டோமா? இது வரைக்கும் பார்த்துல இதுலதான் கொஸ்டின் கேட்பான் எக்ஸாம்ல. தமிழ்நாட்டுடைய ஹெச்டிஐ பத்தி, அதோட ஹெச்டிஐல சிறந்து விளங்கும் மாவட்டங்கள், அதோட இண்டிகேட்டர்ல சிறந்து விளங்கும் மாவட்டம். அடுத்து பாலின சமத்துவம்.
ஜிஇஆர் பாலின சமத்துவம்னா ஜிஐஏயா, ஆமா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு. பாலின ஏற்றத்தாழ்வுகள், ஆண்கள் ஒரு மாநிலத்துல ஆண்களுக்கு தான் மரியாதை இருக்கும், பெண்களை ரொம்ப கேவலமா கீழே வச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு இக்குறியீடு உதவுகிறது. இதுக்கு மார்க் வந்து 0 முதல் 1 வரை. இங்க பாத்தீங்கன்னா ஏமாற போறீங்க. 0 என்பது ஏற்றத்தாழ்வு குறைவு. பாத்தீங்களா? 0 மார்க் வாங்கினா அந்த மாநிலத்துல ஏற்றத்தாழ்வே இல்லைன்னு அர்த்தம். 1 மார்க் வாங்கினா ஏற்றத்தாழ்வு அதிகமா, வித்தியாசமா இருக்கு பாருங்க. 0 என்பது ஏற்றத்தாழ்வு குறைஞ்சா 1 மார்க், 0 மார்க். ஆண் பெண்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருந்தா 1 பாயிண்ட் வாங்கினா ஏற்றத்தாழ்வு அதிகம். இதன் அடிப்படையில சிறந்த, நடுத்தர, பின்தங்கிய என்று மாவட்டங்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. இதுல இந்த பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுல இருக்கிற மாவட்டங்களை பாலின சமத்துவத்துல சிறந்த மாவட்டம், பின்தங்கிய மாவட்டம், நடுத்தரத்தை நான் கொடுக்கல. சிறந்த மற்றும் பின்தங்கிய மட்டும் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜிஐயோட பரிணாமங்கள் மற்றும் அளவீடுகளை பார்த்தோம். ஜிஐயை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 பரிணாமங்கள் முதல் பரிணாமம் ரீப்ரொடக்டிவ் எண், 2வது பரிணாமம் எம்பவர்மெண்ட், அதிகாரம் அளித்தல், 3வது பரிணாமம் லேபர் மார்க்கெட். 3 மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் கேள்வி கண்டிப்பா வரும். தமிழ்நாட்டின் பாலின சமத்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிணாமங்கள் என்னென்னலாம் வரும்னா, கர்ப்பகால ஆரோக்கியம் அப்படி சொல்றான். அதுல பாருங்க 3 இண்டிகேட்டர், எம்பவர்மெண்ட்ல பாருங்க 2 இண்டிகேட்டர், லேபர் மார்க்கெட்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இண்டிகேட்டர் கேட்க மாட்டான்பா, நிறைய உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ல கொடுக்க முடியாது. எல்லாம் ஜிஐ கண்டுபிடி பரிணாமங்கள் கொடுத்தா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி கொடுத்துட்டேன். ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கொடுத்தா இவை அனைத்தும் போட்டு போயிடலாம், இல்ல வேற ஏதாவது மாறுபட்ட ஒண்ணுன்னு கேட்கலாம். இந்த உள்ளிருதை கொடுத்து கேள்வி அமைக்கவே முடியாது. இருந்தாலும் தெரிஞ்சுங்க, ஒரு நாட்டுல ஒரு பெண்களுடைய கர்ப்பகால ஆரோக்கியம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு 3 இண்டிகேட்டர் இருக்கு. எம்எம்ஆர்னா என்ன? 1,00,000 எம்எம்ஆர் எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க? மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் 1,00,000 கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தை பிறக்கும் போதே தாய்மார் செத்து போயிடறாங்களா, அதுதான் எம்எம்ஆர் சொல்லுவாங்க. மருத்துவமனையில் நிகழும் பிரசவங்களின் சதவீதம். மருத்துவமனையில பிரசவம் நடந்ததுன்னா அது நல்லது. வீட்லயே முன்னெல்லாம் ஒரு காலத்துல ஹாஸ்பிட்டலே கூட்டு போகணும், வீட்லயே என்ன பண்ணுவோம், பாட்டி என்ன பண்ணுவோம், டெலிவரி பார்த்துரும். அது மாதிரிலாம் பார்க்க கூடாது. அப்ப மருத்துவமனையில் நிகழும் பிரசவங்களின் சதவீதத்தை வச்சு கர்ப்பகால ஆரோக்கியம் நல்லா இருக்கா, பெண்களோட நிலை நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். 0 to 6 வயதில் உள்ள ஆண் பெண் குழந்தைகளின் சதவீதம். அதாவது சில ஊர்ல என்ன பண்ணோம், ஆண் குழந்தைகள் தான் உயிரோடு இருக்கும், பெண் குழந்தைகள் செத்து போயிடும். செத்து போயிடல, அதை சாகடிச்சிடுவாங்க. அதனால இதை கண்டுபிடிக்கிறோம். 0ல இருந்து 6 வயசுல ஆண் குழந்தை எவ்வளவு இருக்கு, பெண் குழந்தை எவ்வளவு இருக்குன்னு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா அதன் மூலமா என்ன பண்ணலாம், பெண்களுடைய கர்ப்பகால ஆரோக்கியம் நல்லா இருக்கா, அப்போ பெண்களுடைய நிலை நல்லா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கர்ப்பகால ஆரோக்கியத்தை வச்சிருக்கும் போது இந்த 3 அளவீடுகளை யூஸ் பண்ண கண்டுபிடிக்கும். அடுத்து எம்பவர்மெண்ட், அதிகாரம். பெண்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிகாரம் இருக்கு, பெண்களோட எந்த மாநிலத்துக்கார பெண்களுக்கு நல்ல அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அந்த எம்பவர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஆண் பெண்களுடைய எழுத்தறிவு, ஆண்களும் நல்லா படிச்சிருக்கணும், பெண்களும் நல்லா படிச்சிருக்கணும். இந்த எழுத்தறிவு விதத்தை கண்டுபிடிச்சா வச்சுக்கா, பெண்கள் எழுத்தறிவு கம்மியா இருந்தா அந்த மாநிலத்துல பெண்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. கிராம, நகர்ப்புற, உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம், அதாவது ஷேர் ஆஃப் ஃபீமேல் அண்ட் மேல் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் இன் RLB, அதாவது ரூரல் லோக்கல் பாடிஸ், அர்பன் லோக்கல் பாடி. அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்ததுல அதுல பெண்களுக்கு எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அந்த அந்த மாநிலம், அந்த மாவட்டம் என்ன அர்த்தம், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும். அப்ப இந்த 2 இண்டிகேட்டரை வச்சு பெண்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சலாம். அடுத்து லேபர், உழைப்பு சந்தை. உழைப்பு சந்தைனா ஆண் பெண்கள் வேலைக்கு போகணும், ஃபீமேல் அண்ட் மேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஒரு மாவட்டத்துல பெண்கள் எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க, ஆண்கள் எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க, ஒரு சதவீதத்தை கண்டுபிடிக்க எல்லாம் புள்ளி வரும் தான். கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம், அந்த பெண்களுக்கு மரியாதை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சலாம். ஆண் பெண் வேளாண்மை கூலி வீதம். இந்த அக்ரிகல்ச்சர்ல கூலி கொடுக்கும்போது ஆண்களுக்கு 100 ரூபாய், பெண்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க, ஆண்களுக்கு 500 ரூபாய். இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்ப ஆண்கள் பெண்களுடைய அக்ரிகல்ச்சர் வேஜ் ரேட்டை கண்டுபிடிக்கிறது மூலமா, அதாவது உழைப்பு சக்தியை வச்சு வைக்கிறது மூலமா இதெல்லாம் எதுல வருது, நல்லா சொல்லுங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஆண் பெண்களுக்கு பாருங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கண்ணோட்டத்தெல்லாம் யோசனை பண்ணா, குழந்தை இறப்பு வீதம், அப்புறம் ஆண் பெண் எழுத்தறிவு வீதம், வேலைக்கு போறது, இதெல்லாம் வச்சா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கா இல்லையா, ஆண் பெண்களுக்கு இடையே சமத்துவம் இருக்கா இல்ல ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டிலே ஜிடிஐல பெஸ்டா பெண்களுக்கு ஆண்களும் சமம்பா, அது மாதிரி சொல்ற மாநிலம் இதுமா, நீலகிரி. இதுமா நீலகிரியில வேணா போய் பாருங்க, ஆண்களும் வேலைக்கு போவாங்க, பெண்களும் வேலைக்கு போவாங்க, ஆண்களும் படிச்சிருப்பாங்க, பெண்களும் படிச்சிருப்பாங்க. அப்ப நீலகிரி தான் பெஸ்ட், ஜிஐல பெஸ்ட் மாநிலம் நீலகிரி. அதுக்கடுத்து விருதுநகர், வேலூர், நாமக்கல், பெரம்பலூர், இங்கெல்லாம் கூட
பெண்களுக்கு முக்கியத்துவம், பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து பாலின சமத்துவமின்மை நல்லா இருக்குன்னு. இதுல மோசமா ஜிடிஐல பின்தங்கிய மாவட்டம் அரியலூர். மறுபடியும் ஏன் அரியலூர் வருதுன்னு தெரியல. அரியலூர்காரங்களா தான் தெரிஞ்சுக்கோ. அரியலூர்ல ரொம்ப மோசமா இருக்கு. பெண்களுக்கு சமத்துவமே கிடையாது. ஆண்கள் தான் பெரிய டாமினேட் பண்றாங்க. பெண்கள் ரொம்ப அடிமட்டத்துல இருக்காங்க அரியலூர். அது சென்னை கூட பாருங்க 28ல தான் வருது. சென்னையில கூட பெருசா இல்ல. இதுதான் வந்து ஜிஐஐ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல பின்தங்கிய மாநிலம் அரியலூர். அடுத்து 3வது குழந்தை மேம்பாடு. இது வந்து யுஎன்டிபியோட இதுல இல்ல. யுஎன்டிபியோட இண்டெக்ஸ்ல இல்ல. புதுசா தமிழ்நாடு மட்டும் மாநிலத்துக்கு ஸ்பெஷலா கண்டுபிடிச்சிருக்கு. இதை யார் இந்த குழந்தை மேம்பாட்டு குறி தமிழ்நாடு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இருந்தாலும் இதோடைய உலகத்திலே இந்த குறியீடை யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இதெல்லாம் அந்த இப்ப சொல்றதெல்லாம் அந்த பாலிசி புக்ல தான் இருக்கு. சரி, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெப்சைட்ல அந்த 2017 ரிப்போர்ட்ல தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நானா சொல்லல. லண்டனை சேர்ந்த இதெல்லாம் கொஸ்டின் வர்ற மாதிரி இதெல்லாம் எடுத்திருக்கேன். லண்டனை சேர்ந்த டெரி மெக்கன்லே மற்றும் கேட்ரினா கைரிலி ஆகியோரால் 2008 குறியீடு உருவாகும். இந்த குறியீடை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லண்டனை சேர்ந்த இவங்க 2 பேர் கண்டுபிடிச்சது தான் 2008 கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குறியீடை யூஸ் பண்ணி ஏன்னா குழந்தைகள் குழந்தைய ஏன் சார் சேர்க்கிறாங்க? குழந்தைகள் மனித வளத்துக்கு சமமா இருக்குன்னா ஆமாம்பா, கண்டிப்பா ஒரு நாட்டோட சொத்து என்னது? குழந்தைகள் தான் ஒரு நாட்டோட சொத்து. குழந்தைகள் நல்லா இருந்தா அந்த நாட்டுல மனித வளம் நல்லா இருக்கும். அதுதான் குழந்தைய வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. மாவட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குழந்தைகள் நிலை பற்றி அறிய இக்குறியீடு உதவுகிறது. இதுலயும் பாருங்க, இதுக்கு வந்து பிரிச்சு எல்லாம் கொடுக்கலப்பா, டைமென்ஷன் கொடுக்கல. டைரக்டா ரிப்போர்ட்ல என்ன பண்ணிட்டா அளவீடுகள் சொல்லிட்டு மொத்தம் ஒரு 7 அளவீடு கொடுத்துருக்கோம். ஒரு மாநிலத்துல ஒரு மாவட்டத்துல குழந்தைகள் நிலை நல்லா இருக்கா இல்லையானா இந்த 7 அளவீடுகளை வச்சு கண்டுபிடிக்கலாமா? என்னென்ன அளவீடுகள்? U5MR. அது என்ன U5MR தெரியுமா? அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் இறப்பு வீதம். அதாவது 5 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே குழந்தை இறந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கொண்டாடாம குழந்தை இறந்தான்னு அர்த்தம். அது ஐஎம்ஆர் சொல்லுவோம்ல, அது மாதிரி U5MRனா 5 வயசு வர்றதுக்கு முன்னாடி அநியாயம். 5 வருஷத்துக்கு வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே குழந்தை இறந்தது இல்ல. அது மாதிரி அந்த ரேட் எவ்வளவு இருக்கு அதை வச்சு அந்த மாநிலத்துல அந்த மாவட்டத்துல குழந்தையோட நிலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 0 to 6 வயது குழந்தைகளின் சதவீதம் பர்சன்டேஜ்ல சொல்லணும். 0ல இருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கு வந்து ஒல்லியா இருக்கும்பா, மராஸ்மஸ், ஊட்டச்சத்து குறைபாடு நோயெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு, ஹீமோகுளோபின் இருக்காது, ஊட்டச்சத்து அது மாதிரி குழந்தைலாம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூலமா அந்த அந்த மாவட்டத்துல குழந்தைகளுடைய நிலையை தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பாலின விதம், ஜுவனைல் செக்ஸ் ரேஷியோ, அதாவது குழந்தை பாலின விதம் 1000 ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்குது. சப்போஸ் ஆண் குழந்தை அதிகமா இருந்து பெண் குழந்தை கம்மியா இருந்ததுன்னா அந்த குழந்தை கள்ளிப்பால், இது மாதிரி குழந்தைகள் இருக்கும் பால், இது மாதிரி ஊத்தி என்ன பண்றாங்க, குழந்தைய சாவடிச்சிடறான்னு அர்த்தம். அப்ப குழந்தை பாலினம் குழந்தை பாலின விகிதத்தை வச்சு குழந்தைகளின் நிலையை தெரிஞ்சுக்கலாம். தொடக்க கல்வி மற்றும் இடைநிலை கல்வியில் மொத்த சேர்க்கை வீதம், அதே சொன்ன 1வது இருந்து 8வது கிளாஸ், 9ல இருந்து 12வது கிளாஸ் பசங்க ஸ்கூல் போதில்ல, அதை போறதை வச்சு பெண் குழந்தைங்க போதா இல்லையா ஸ்கூல்ல வச்சு பெண் குழந்தைகளோட நிலையை தெரிஞ்சுக்கலாம். ஒருபொழுதும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள், ஸ்கூலே போகாத குழந்தை எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு அது மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். தொடக்க கல்வியிலிருந்து மேல்நிலை தொடக்க கல்விக்கு மாறுதல் வீதம், அதாவது பிரைமரியிலிருந்து அப்பர் பிரைமரி சொன்னல, பிரைமரி 2ஆ பிரிக்கலாம் சொன்னல, லோயர் பிரைமரி அப்பர் பிரைமரி. சொல்றாங்க டிரான்ஸ்மிஷன் ரேட் ஃப்ரம் பிரைமரி டு அப்பர் பிரைமரி, அதாவது 1ஆவதுல இருந்து 1ஆம் கிளாஸ் இருந்து 5ஆம் கிளாஸ் படிப்பாங்கப்பா. ஆனா 6ஆவதுல இருந்து 8ஆவது போய் சேர மாட்டாங்க, 6ஆம் கிளாஸ் போய் சேர மாட்டாங்க. அப்போ போறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேட் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மேல்நிலை தொடக்க கல்வியிலிருந்து இடைநிலை தொடக்க கல்விக்கு மாறுதல், டிரான்சிஷன் ரேட் ஃப்ரம் அப்பர் பிரைமரி டு அப்பர் டு செகண்டரி, அதாவது இந்த பிரைமரியில இருந்து இந்த அப்பர் பிரைமரி இருக்குல்ல, இந்த அப்பர் பிரைமரில இருந்து அதாவது 9வது படிச்சுட்டு 6ஆவதுல இருந்து 12வது படிச்சுட்டு 8வது படிச்சுட்டு 9வது சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப இதெல்லாம் என்னதுன்னா ஒரு மாநிலத்துல ஒரு மாவட்டத்துல குழந்தைகளோட நிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 7 அளவீடுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேயே குழந்தை மேம்பாட்டு குறியீடு நல்லா இருக்கிற மாவட்டம் சொன்னா கன்னியாகுமரி. ஜிடிஐயில் சிறந்து விளங்கும் மாவட்டங்கள்ல பெஸ்ட் கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் பெஸ்ட் மட்டும் தெரிஞ்சுங்க, கன்னியாகுமரி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஆற்று கோயம்புத்தூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சிவகங்கை. மோசமானது மறுபடியும் அரியலூர் எல்லாத்துலயும் வந்து குழந்தை மேம்பாட்டிலேயே அரியலூர் மோசமா இருக்கு. அப்ப ஜிடிஐயில் சிறந்த மாவட்டங்கள், ஜிடிஐயில் பின்தங்கிய மாவட்டங்கள். அடுத்து பல்பரிமாணம், பாத்தீங்களா, யுஎன்டிபி யூஸ் பண்ற பல்பரிமாண வறுமை குறியீட நம்ம மாநில திட்டக்குழு யூஸ் பண்ணுது. பல்பரிமாண வறுமை குறியீடு சொல்லியிருக்கல, வருமானம் தவிர பல்வேறு வகைகளில் நிலவும் வறுமை
பல்பரிமாண வறுமை எனப்படும். இதுக்கு என்ன அர்த்தம்? பரிணாமங்கள் மற்றும் அளவீடுகள். டைமென்ஷன் அண்ட் இண்டிகேட்டர். டைமென்ஷன் ரெண்டுல கொடுத்ததுலாம் டைமென்ஷன். அதே நம்ம சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் சேம் HDI கண்டுபிடிக்கிற அதே இந்திய டைமென்ஷன் தான். ஆனா உள்ள பாரு என்னன்னு கொடுத்துருக்கான். சுகாதாரத்துக்கு IMR எடுத்துக்கலாம். இன்ஃபேன்ட் மார்டல் ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கொண்டாடாத 1000 குழந்தைகள் எவ்வளவு குழந்தை இறந்தது. அதிக பிறப்பு வரிசை விகிதம் ஐ ஆர்டர் பர்த்டே. அதுன்னு ஐ ஆர்டர் பர்த்டே என்ன தெரியுமா? ஒரு பேரண்ட்ஸுக்கு 3 குழந்தை இருக்கும், 5 குழந்தை இருக்கும், 4 குழந்தை இருக்கும். இதான் ஐ ஆர்டர் பர்த்டே. அதிக பிறப்பு. ஒரு காலத்துல ஒரு அப்பா அம்மாவுக்கு 5 குழந்தை வச்சிருப்பாங்க. இதான் ஐயா. இப்ப குறைஞ்சு போச்சு. இப்ப எவ்வளவு ஐயா? இப்ப எவ்வளவு பர்த் ரேட்டோடைய ஆர்டர் பர்த் ரேட் எவ்வளவு தெரியுமா? 1 இல்ல 2 குழந்தை. ஒரு அப்பா அம்மா 2, அவங்க 2 பேர், நாம் இருவர், நமக்கு இருவர். அப்போ ஐ ஆர்டர் பர்த் ரேட் குறைஞ்சு போச்சுப்பா. முன்ன அதிக பிறப்பு வரிசை விகிதம் இருந்தது. அப்போ ஒரு சுகாதாரத்தை, அதாவது பல்பரிமாண வறுமை குறியீடை கண்டுபிடிக்கிறதுக்கு சுகாதாரத்தை, இந்த குழந்தை இறப்பு வீதத்தையும் இந்த ஐ ஆர்டர், ஏன்னா வறுமை இருக்கிற குடும்பங்கள்ல அதிக குழந்தை பிறக்கும்பா. அப்படிதான் ஒரு கான்செப்ட் இருக்கு. வறுமை அதிகமா இருக்கிற இடத்துல குழந்தை பிறப்பு அதிகமா இருக்கும். வறுமை இருந்தா வறுமைக்கும் குழந்தை பிறப்புக்கும் தொடர்பு இருக்கானா? அவேர்னஸ் இல்ல. வறுமையில இருக்கான்னு குழந்தை பெற்றுக்கிறதே காரணம் என்ன? வேலைக்கு அனுப்புறதுக்கு அப்படின்னா சோசியலிஸ்ட்ல படிப்பீங்க. வறுமை குழந்தை பெற்றுக்குன்னா அவங்கள வச்சு வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கலாம்னு குழந்தை பெற்றுப்பாங்க. அதனால வறுமைக்கும் இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்கிறேன். அதனாலதான் இந்த இண்டிகேட்டர் சேர்த்திருக்கான். சுகாதாரத்துல IMR-யும் ஐ ஆர்டர் பர்த் ரேட்டையும் யூஸ் பண்ணிருக்கான். கல்வி பாருங்க. ஆரம்ப கல்வியில் இடைநிற்றல். ஆரம்ப கல்வினா 1வதுல இருந்து 5வதுல டிராப் அவுட் எவ்வளவு ஆயிடுறாங்க அதை கண்டுபிடிக்கிறது. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இடைநிலை கல்வினா 6வதுல இருந்து 8வது வரைக்கும் எவ்வளவு நின்று போயிடுறாங்க அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப நின்று போறது டிராப் அவுட்டை வச்சு கூட என்ன பண்ணலாம்? பல்பரிணாம வறுமையை கண்டுபிடிக்கலாம். வாழ்க்கை தரம் இதான் முக்கியமானதுப்பா. அங்க 10 பாத்திரம்ல இங்க 3 தான்ப்பா. வாழ்க்கை தரத்துல சமையல் எரிபொருள், குக்கிங் ஃபியூல் என்ன யூஸ் பண்றாங்க சமையலுக்கு? கேஸ் அடுப்பு இருக்கா, மண்ணெண்ணெய் இருக்கா, இல்ல விறகு யூஸ் பண்றாங்களா, அதை வச்சு வறுமையை கண்டுபிடிக்கிறாங்க. கழிவறை டாய்லெட் இருக்கா, இல்ல ஓப்பன் டாய்லெட் போயிட்டு வராங்களா, வீட்லயே டாய்லெட் கிடையாதா, அதை வச்சு வறுமையை கண்டுபிடிக்கிறாங்க. பாதுகாப்பான குடிநீர் தண்ணி முனிசிபாலிட்டி தண்ணி வருதா, இல்ல கிணத்துல இருந்து எடுத்துட்டு வராங்களா, இல்ல எங்க ஏரியில போய் கொண்டு வராங்களா, இல்ல 10 கிலோமீட்டர் தூரம் போறாங்களா, அதை வச்சு வறுமையை கண்டுபிடிக்கலாம். அப்ப வறுமையை வித்தியாசமா இருக்குப்பா. தமிழ்நாடுல பல்பரிணாம வறுமையை கண்டுபிடிக்கிறதுக்கு சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். ஆனா உள்ள இருக்கிற இண்டிகேட்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. இதுதான் பல்பரிணாம வறுமை. இதுல எந்த மாநிலம் மோசமா இருக்குப்பா? எந்த மாநிலம் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி சிறந்து விலகுனா, அப்படின்னா சிறந்து விலகுனா என்ன அர்த்தம்? வறுமை கம்மியா இருக்கும். பல்பரிமாண வறுமை எங்க? காஞ்சிபுரத்துல ரொம்ப கம்மியா இருக்காம்பா. இதெல்லாம் எப்ப? 2017 காஞ்சிபுரம் தான் வறுமை கம்மியா இருக்கிற மாவட்டம். அதுக்கப்புறம் சென்னையில கொஞ்சம் வேலையெல்லாம் கிடைக்குது, வறுமை கம்மி. கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். வறுமை முதல்ல எங்க அதிகம் பாரு? மறுபடியும் தர்மபுரி. தர்மபுரியில படிப்பறிவு இல்ல, அங்கதான் வறுமைப்பா. நல்ல வறுமை கம்மியா இருக்கிற மாவட்டம் காஞ்சிபுரம், வறுமை அதிகம் இருக்கிற மாவட்டம் தர்மபுரி. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இதுவும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. உணவு பாதுகாப்பு குறியீடு, ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ். இது UNDP-க்கே தெரியல. UNDP சாப்பாடையும் மனித வள மேம்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சாப்பாடுக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. ஆனா உண்மைதான், தமிழ்நாடு நல்லா சிந்திச்சிருக்காங்க. மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டத்துல உணவு பாதுகாப்பு குறித்து மதிப்பீடு செய்ய குறியீடு உதவுகிறது. உணவு பாதுகாப்பு வச்சு மனித வளத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் இன்னோவேட்டிவ் தான் நம்ம பண்றாங்க. நம்ம இஷ்டம் தான். நம்ம தமிழ்நாட்டுடைய மனித வளத்தை நாங்க எப்படியா கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்படி பண்ணும்போது இது கண்டிப்பா கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்ல கூட இருக்குப்பா. உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து 10th புக் இருக்குல்ல, 10th புக் சோசியல் சயின்ஸ்ல ஒரு பாடம் இருக்கு. அதுல இது அப்படியே இந்த லெசன் அப்படியே வரும். அப்படி பார்க்கும்போது பரிணாமங்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு குறியீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 பரிணாமங்கள். ஒண்ணு கிடைத்தல் அளவீடு, அவைலபிலிட்டி இண்டிகேட்டர், அக்சஸிபிலிட்டி இண்டிகேட்டர், அணுகுதல் அளவீடு. இது 3 ஆப்ஷன்ல இருக்கு. கிடைத்தல் அளவீடு, அணுகுதல் அளவீடு, கிரகித்தல் அளவீடு, அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர். 3 இண்டிகேட்டர் இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு கேட்கும் போது. அப்படியே ஆப்ஷன்ல கொடுப்போம். கிடைத்தல் அளவீடு 3 பரிணாமங்கள். கிடைத்தல் அளவீடு, அணுகுதல் அளவீடு, கிரகித்தல் அளவீடு. 3 அளவீடுகள் யூஸ் பண்றாங்க. இதுல கிடைத்தல் அளவீடுக்கு என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க? இண்டிகேட்டர்னா என்ன? அதாவது பயிரிடப்படும் பரப்பு. ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்டத்தை ஒரு மாவட்டத்துல எவ்வளவு ஏரியா பயிரிடுறாங்க, தண்ணி எவ்வளவு கிடைக்குது, தண்ணி கிடைக்கிற பரப்பு எவ்வளவு தண்ணி கிடைக்குது, தலா உணவு தானிய உற்பத்தி, பர் கேபிட்டா ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். ஒரு உற்பத்தி ஆகுதுன்னா அந்த கிராமத்துல எவ்வளவு இருக்காங்க அதால வகுத்தான அர்த்தம். பர் கேபிட்டா வந்துடும். ஒரு தலைக்கு எவ்வளவு உணவு தானிய உற்பத்தி வருது. இருவித்திலை தாவர பயிர் சாகுபடி, அதாவது இருவித்திலை தாவரம்னு அர்த்தம். இதுல படிச்சிருப்பீங்களா ஜுவாலஜி இல்லையா சார், பாட்னில
பர்சன்டேஜ் ஆஃப் லெகுமினஸ் கிராப். லெகுமினஸ் கிராப் அந்த பட்டாணி பயிறு வகைகள் இதான் லெகுமினஸ் கிராப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் சாப்பாடு. பருத்தி எல்லாம் சாப்பிட முடியுமா? இந்த கரும்பு, பருத்தி, சாணல் எல்லாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் சாப்பிடுற தாவரங்கள். இதெல்லாம் எவ்வளவு வருது. அதுக்கப்புறம் அணுகுதல் அளவீடு. அணுகுதல் அளவீடுனா தலை வரும். அதுல என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க? தலை வருமானம், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் சதவீதம் எவ்வளவு பிலோ பாவர்ட்டி லைன்ல எவ்வளவு இருக்காங்க, பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உணவு தானியங்களின் சதவீதம், எவ்வளவு ஃபுட் கிரெயினை சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க, இந்த மதிய உணவு பயனாளிகள் எவ்வளவு இருக்கு, ஆபீஸ் ஸ்கூல்ல சத்துணவு போடுறாங்க, சத்துணவு யூஸ் பண்றாங்க எவ்வளவு, இந்த மாதிரி டேட்டா எல்லாம் வச்சு அணுகுதல் அளவீடு யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து கிரகித்தல் அளவீடு, அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் குழந்தை இறப்பு வீதம், சைல்டு மார்டாலிட்டி ரேட், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் சதவீதம் எவ்வளவு இருக்கு, குழந்தை லோ பர்த் வெயிட், வெயிட் கம்மியா ஒரு கிலோ ரொம்ப கம்மியா குழந்தை பிறக்க வெயிட்டோட குழந்தை அதை வச்சுலாம் என்ன பண்ணும், கிரகத்தில் அளவீடு கண்டுபிடிக்கிறேன். அப்ப 3 கண்டிப்பா கேட்போம்பா. உணவு பாதுகாப்புக்கு என்னென்ன டைமென்ஷன் யூஸ் பண்ண, டைமென்ஷன் எல்லாம் படிச்சுங்க, இண்டிகேட்டர் கூட தேவையில்ல, உள்ள இருக்குதுலாம். இதுல FIS சிறந்து விளம் மாவட்டங்கள், ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் சிறந்து விளம் மாவட்டம் திருவாரூர்ல அர்த்தம். டெல்டா மாநிலம் தானே, நல்லா உணவு தானிய உற்பத்தி எல்லாம், நெல்லு தான் நல்ல விளையும் இல்லப்பா. திருவாரூர்ல தான் சாப்பாடு உணவு தானியங்கள் நல்லா இருக்கு. இப்ப சொன்னதெல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். திருவாரூர் பெஸ்ட் மாவட்டம். எது ரொம்ப மோசமா இருக்கு, ஏன் நீலகிரி மோசமா இருக்குன்னு தெரியல. 32வது மாவட்டமா உணவு பாதுகாப்புல ரொம்ப மோசமான மாவட்டமா நீலகிரி இருக்கு. அப்ப இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் HDI பத்தி பார்த்தோம்னா, அடுத்து இப்ப லேட்டஸ்டா என்ன பண்ணோம், மனிதவள மேம்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மகிழ்ச்சி குறியீடுகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி பார்க்கும்போது 2 மகிழ்ச்சி குறியீடை மட்டும் பார்க்க போறோம். பூட்டான் கவர்மெண்ட் மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு ஒண்ணு வெளியிட்டாங்கல்ல, தெரியல, இதுல குரூப் 4ல படிச்சிருப்பீங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ். அதாவது என்ன சார் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்னன்னா, ஒரு நாட்டோட மனித வளத்தை பணத்தால மட்டும் அளவிட முடியாது. ஏன்னா ஒரு நாட்டுல மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாலே அந்த நாட்டுல மனித வளம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மக்கள் சந்தோஷமா இருந்தா, மக்கள் சந்தோஷமா இருக்கிறத வச்சுதான் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸை கண்டுபிடிச்சாங்க. யாரு கண்டுபிடிச்சது தெரியுமா? மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்ற வார்த்தை, இந்த வேர்டிங்ஸ், இந்த வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னா 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சு என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த வேர்டிங்க காயின் பண்ணவர் யாருன்னா ஜிக்மே சிங்கே வாங்சு. யாருன்னா பூட்டானுடைய 4th கிங்கா இருந்தவர். 72ல எல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கு. இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். 1992ல இந்தியா வந்திருக்கும் போது பம்பாய் ஏர்போர்ட்ல பூட்டான் நாட்டின் 4வது அரசர் ஜிக்மே சிங்கே வாங்சு பினான்சியல் டைம்ல ஒரு புக்கு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில என்ன சொன்னாருன்னா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னார், GNI இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் GNP. அதாவது GNIயை விட GNH தான் முக்கியம். அதாவது பணத்தால் இருக்கிற நாட்டு வருமானம் சொல்றீங்களா, அதை விட மொத்த நாட்டு மகிழ்ச்சி தான் சந்தோஷம். நீங்க எல்லா நாடும் பணம் 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 சொல்றீங்க, பணத்தை வச்சுதான் மனித வளம் சொல்றீங்க, நாங்க மகிழ்ச்சியை வச்சுதான் சொல்றோம் அப்படின்னு சொன்னார். இந்த யோசனை இந்த பூட்டான் நாட்டோட யோசனைய இப்ப ஐநாவும் உலக நாடுகள்லாம் ஏத்துனாங்க. அப்ப கிண்டல் அடிச்சாங்க, மகிழ்ச்சியை வச்சு மனித வளத்தை மேம்படுத்த கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, இப்ப என்ன பண்ண எல்லா நாடுகளும் ஏத்துனாங்க. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்பது பூட்டான் நாட்டுடைய ஒரு தத்துவமே ஆயிடுச்சு. பூட்டான் கவர்மெண்டோட தத்துவமே மொத்த நாட்டு மகிழ்ச்சி, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படி ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, பூட்டான் நாட்டோட திட்டக்குழுடைய பேரையே மாத்திட்டாங்க. 24/8/2001 தேசிய மகிழ்ச்சி திட்டக்குழு நம்ம கூப்பிடுவோம்ல, அதே மாதிரி பூட்டான் நாட்டு திட்டக்குழு தான் இருந்தது. அதோட பேரே தேசிய மகிழ்ச்சி குழு அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. இந்த GNI கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இண்டிகேட்டர் சொன்னல, இண்டிகேட்டர் டைமென்ஷன், அது மாதிரி தூண்கள் சொல்றாங்க. வித்தியாசமா GNI கண்டுபிடிக்கிறதுக்கு 4 பில்லர் இருக்கும். இந்த 4 பில்லர் அடிப்படையில தான் பூட்டான் அரசர் பரிந்துரைத்த மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு 4 தூண்களை அடிப்படையாக கொண்டது. ஒண்ணு இல்ல, டைமென்ஷன் இண்டிகேட்டர் வார்த்தைக்கு பதில் 4 பில்லர். இந்த 4 பில்லர் அடிப்படையில தான் 4 பில்லர் மட்டும் இல்லப்பா, 4 பில்லர் 9 டொமைன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி 4 தூண்களையும் 9 கலன்களையும் சமைச்சு இதுலயே இருக்கு. சோசியல் சயின்ஸ் புக்ல 6வதுல இருந்து 10வது புக்குள்ளே இருக்கு. அடிக்கடி இந்த பாடலாம் வருது, அதனால கொஞ்சம் படிச்சுடுங்க. GNIயோட 4 தூண்கள் மனப்பாடம் பண்ணிக்க: நிலையான மற்றும் சமமான சமுதாய மேம்பாடு, சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பது மேம்படுத்துவது, நல்ல ஆட்சி, குட் கவர்னன்ஸ். இந்த பூட்டான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த 4த்தை வச்சுதான் நாட்டோட மொத்த நாட்டு மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க.
அப்ப பூட்டான் அரசு அந்த நாட்டுடைய மகிழ்ச்சியை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இந்த நாலு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வச்சு அந்த நாட்டுல போனா பச்சை பசேல் இருக்கும்பா. கலாச்சாரம்லாம் அவங்களாம் ட்ரெஸ் பார்த்துட்டீங்களா? நம்மலாம் பேண்ட் ஷர்ட் போல அவங்கலாம் வந்து இந்த ட்ரெஸ் தான் போடலான்னு இருக்கு. அந்த கவர்மெண்ட்லாம் சூப்பர் கரப்ஷன்லாம் கிடையாது. நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ் பண்ணுவோம். அதனாலதான் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருக்கும். அப்ப பூட்டான் நாட்டு இந்த 4 பில்லரை வச்சுதான் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 4 மட்டும் இல்ல. எப்படி 4 டைமென்ஷன் 9 இண்டிகேட்டர் சொல்லுவோம்ல, அது மாதிரி 4 டைமென்ஷன் மாதிரி தான் 4 பில்லர். இதுக்கு உதவியா 9 கலன்கள் இருக்கு. 9 டொமைன். டொமைன் இந்த பிராக்கெட்ல இது டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ்ல. தமிழ்ல மட்டுமாவது பாத்துங்க. இதெல்லாம் சமச்சீர் புக்லயே இருக்கு. உளவியல் நலன், உடல் நலன், கல்வி, நேர பயன்பாடு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு, நல்லாட்சி, சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு, வாழ்க்கை தரம். இந்த 10 கலன்களையும் மேல சொன்ன 4 பில்லரையும் வச்சுதான் என்ன பண்றாங்க, மனிதவள பூட்டான் அரசுடைய மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு உருவாகுது. அதே மாதிரி இந்த பூட்டான் அரசை காப்பி அடிச்சு பூட்டான்காரன் மகிழ்ச்சியை வச்சு நாட்டுடைய அழகுறாங்கல்ல, அதே மாதிரி யுஎன்ஓ உலக மகிழ்ச்சி குறியீடு ஒண்ணு வெளியேறாங்கப்பா. இது கண்டிப்பா கேட்பாம்பா. உலக மகிழ்ச்சி பூட்டான் வெளியிடுது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. யுஎன்ஓ வெளியிடுது உலக மகிழ்ச்சி வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஒண்ணு வெளியேறாங்க. இது யார் வெளியேறாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள் பூட்டானின் மகிழ்ச்சி குறியீட்டை பின்பற்றி நாட்டின் மகிழ்ச்சியை அளவிட வலியுறுத்தியது. அதாவது ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் எல்லாமே பூட்டான் மாதிரி நாமுமே வெளியிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு அதன் அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் உலக மகிழ்ச்சி அறிக்கை வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை யுஎன்ஓ எப்ப வெளியிட்டாங்க, ஏப்ரல் 1, 2012 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து 2012. அதுக்கப்புறம் 2013 முதல் மார்ச் 2013 இருந்து மார்ச் 20 கேட்டாலும் கேட்போம்பா. மார்ச் 20 உலக மகிழ்ச்சி தினமா, இன்டர்நேஷனல் டே ஃபார் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ 2018 ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்பா. 2013 20 வேர்ல்டு ஹாப்பினஸ் டேவா அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து 2003 அப்புறம் நடுவில் ஒரு விஷயம் கிடையாது. 2014 2013 15ஆம் ஆண்டுகளில் 2வது மற்றும் 3வது மகிழ்ச்சி குறியீடு வெளியிடப்பட்டது. 2வது 3வது அதன் பிறகு 2016 முதல் அதுக்கப்புறம் 2000 வருஷம் வெளியிடறாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப என்ன இது யார் வெளியிடறாங்க, அது முக்கியமா வந்து இது ஐநாவே வெளியிடுதா? ஐநாவே வெளியிடல. உலக மகிழ்ச்சி அறிக்கை ஐநாவின் நீடித்த நிலையான மேம்பாட்டு தீர்வுகள் வலையமைப்பினால், தமிழ்ல சொன்ன புரியாது, இங்கிலீஷ்ல பாத்துங்க, யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க், STS ஒரு அமைப்பு, ஐநாவுடைய ஒரு அமைப்பு தான் இது. அவங்க தான் இந்த உலக மகிழ்ச்சி குறியீடை வெளியிடுறாங்க. இந்த அறிக்கை கேலப் வேர்ல்டு போல் புள்ளி விவரத்தை பயன்படுத்தி வெளியிடப்படுகிறது. அந்த டேட்டா வச்சுதான் இது வெளியிடுறாங்க. இதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க, உலக நாடுகளை கீழ்கண்ட காரணிகள் அடிப்படையில் வரிசைப்படி, இதுக்கு இண்டிகேட்டர் வேணும்ல, எந்தெந்த இண்டிகேட்டர், ஒரு 6 இண்டிகேட்டர் அடிப்படையில் தான் இந்த யுஎன்ஓன்ற இந்த SDS அமைப்பு வந்து உலக நாடுகளை ஜிடிபி பர் கேபிட்டா, தல வருமானம், சமூக ஒத்துழைப்பு, ஆரோக்கியமான ஆயுட்காலம், வாழ்க்கை தெரிவுக்கான சுதந்திரம், நன்கொடை வழங்கும் தன்மை, ஊழலின் அளவு, இந்த 6 ஃபேக்டர், இந்த 6 டைமென்ஷனோ இண்டிகேட்டரை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பத்தின மார்க் பத்தியா, சிறந்த வாழ்க்கைக்கு பெஸ்ட் பாசிபிள் லைக்கு 10 மார்க் தராங்க, மோசமான வாழ்க்கைக்கு 0 தராங்க. இதை வச்சு மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. கடைசியா என்னன்னா, இந்த லாஸ்டா இப்ப வெளியிட்ட அந்த SDS அமைப்பு உலக மகிழ்ச்சி குறித்து 2024 வெளியிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி எவ்வளவு நாட்டுக்குன்னா 143 நாடுகளுக்கு இவ்வறிக்கை வெளியிடப்பட்டது. இதுல இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு? 2024 அறிக்கையில் இந்தியா வந்து மொத்தம் 144 நாட்டுல இப்ப ரொம்ப கீழே இருக்குமா. நம்ம இந்தியால மகிழ்ச்சியே இல்லப்பா, ரொம்ப கீழே போயிட்டுமே. ஒரு 70வது இடத்துல இருந்தா கூட 143 நம்ம 100 கீழே போயிட்டே இருக்கும். 126வது நாட்டுலதான் இருக்கும். அது காரணம் இப்ப இந்த சொன்னல, சமூக ஒத்துழைப்பு இல்ல, தல வருமானம் இல்ல, ஆரோக்கியமான ஆயுட்காலம் இல்ல, வாழ்க்கை தெரிவுக்கான சுதந்திரம் இல்ல, நன்கொடை கொடுக்க மாட்டீங்க, ஊழல் நிறைய இருக்கு. இதெல்லாம் நல்லா இல்லாதால்தான் நம்ம 126வது நாட்டுல இருக்கு. உலக மகிழ்ச்சி யார் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பின்லாந்து இருக்காங்கப்பா. பின்லாந்து தான் உலக மகிழ்ச்சி குறியில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. டென்மார்க் 2, ஐஸ்லாந்து 3, ஸ்வீடன் 4. ஓரளவு இதுல இருக்கவங்களே இதுல வந்திருக்காங்க பாத்தியா. HDIல ஃபர்ஸ்ட் இருக்க நார்வே, டென்மார்க்லாம் அதுல இல்ல வந்திருக்காங்க. இஸ்ரேல் 5வது. மோசமானது யார் தெரியுமா? நம்மளாவது 126, 143வது இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்கு. இதுதான் உலக. அப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடுல இந்த பூட்டான் அரசுடைய மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடும்
எஸ்டிஎஸ் ஐநாவுடைய அங்கமான எஸ்டிஎஸ் அமைப்பு வெளியிற உலக மகிழ்ச்சி குறியீடும் கூட மனிதவள மேம்பாட்டு குறியீடா கண்டுபிடிக்கிற ஒரு அளவீடுகள். அதனால இந்த 2 பாடமும் கூட கொஞ்சம் சேர்த்திருக்கேன். படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளதான் வரும். இதை ஜெராக்ஸ் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.